Okay, welcome back to JS in English Learning. Dear teachers, we are with PGTRB English, Unit 1, Edmund Spencer's Fairy Queen, Book 1, Canto 11. Only one more canto for this lesson to be completed. About Canto 11, this is the last but one canto on the book. In the canto 11, எதை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா Red Cross Knight is going to fight with the dragon. That is the final. யார் அந்த dragon அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏற்கனவே யுனாஸ் parents are taken captives by a dragon அப்படின்னு நம்ம ஒரு இன்ஃபர்மேஷன் ஏற்கனவே பார்த்துட்டோம். அந்த டிராகன்ட்ட இருந்து அந்த பேரண்ட்ஸ் காப்பாத்தி அந்த லேண்டையும் காப்பாற்றணும். அண்ட் இட் இஸ் த கிங்டம் ஆஃப் ஈடன். அந்த கிங்டம் ஆஃப் ஈடன் அதை காப்பாத்துற அந்த பொறுப்பு தான் ரெட் கிராஸ் நைட் இருந்தது. அப்போ ரெட் கிராஸ் நைட்டுக்கும் அந்த ஏன்ஷியன் டிராகனுக்கும் நடக்கக்கூடிய ஃபைட், அதுதான் இந்த சாப்டருடைய சம்மேஷன். இப்ப இவங்க ரெண்டு பேருக்கும் எத்தனை நாள் சண்டை நடந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம ஆர்கியூமெண்ட் என்ன சொல்லுது? ஆர்கியூமெண்ட்னா இன்ட்ரடக்ஷன். அந்த இன்ட்ரடக்ஷன் கேண்டோ 11ல ஒரு சின்னதா ஒரு குவாட்ரைன் இருக்கு. அந்த குவாட்ரைன் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is a fight which went for 3 days. 2 நாள் tireless fight between the two people, the knight and the age old dragon. 2 நாள் பயங்கர சண்டை. 3வது நாள் there is a victory on the side of the Red Cross Knight. Okay, Red Cross Knight வந்து on 2 occasions he is almost dead, but he is revived miraculously. 2 முறை வீழ்த்தப்படுகிறார். ஆனா கடவுளுடைய கிருபையினால் அவர் காப்பாற்றப்பட்டு 3ஆம் நாள் அவர் வெற்றி வீரராக அந்த டிராகனை வீழ்த்துகிறார். இப்ப இதுல இருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, this Red Cross Knight is the Christ figure. Red Cross Knight நம்ம என்ன ஃபிகர்னு சொல்லணும்? He is the Christ figure in this particular epic poem. இயேசு கிறிஸ்து எவ்வாறு சாவை எதிர்த்து போரிட்டு, அதாவது அவரு சிலுவையில் அறைந்து மரித்து என்ன பண்றாரு அப்படின்னா பாதாளம் வரை இறங்கி சென்று 3ஆம் நாள் வெற்றி வீரராக உயிர்த்தெழுந்ததை போல. எதுக்காக ஒரு உயிர்த்தெழுந்தார் அப்படின்னா, நீங்க கிறிஸ்டியானிட்டி அந்த பேக்ரவுண்டை படிச்சு பாத்தீங்கன்னா, இந்த மனிதர்கள் செய்த அந்த பாவம், என்ன பாவம் எங்க இருந்து தொடங்குச்சு அப்படின்னா, அந்த ஆதாம் ஏவாள், ஆதாம்கிட்டையும் ஏவாள்கிட்டையும் கடவுள் சொல்றாரு, இந்த ஏதேன் தோட்டத்துல உங்களுக்கான இடம், இதை நல்லபடியா ஜாலியா சுத்தி திரிங்க, இங்க இருக்கிற எல்லாத்தையும் நீங்க பயன்படுத்துங்க, ஆனால் அங்க இருக்கக்கூடிய அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ், அதிலிருந்து இருக்கக்கூடிய கனியை மட்டும் நீங்கள் புசிக்கலாகாது, நீங்க சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டீங்க செத்துருவீங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாரு. ஆனா என்ன பண்றாங்க, ஏவாள வந்து அந்த சர்ப்பம் வந்து வஞ்சித்தது, அவளை நம்ப வச்சு கழுத்தறுத்து என்ன பண்ணுச்சு, கழுத்தறுத்ததுன்னா லிட்ரலி நாட் கட்டிங் ஆர் ஸ்லிட்டிங் த த்ரோட், பட் நம்ப வச்சு ஏமாத்தி ஈஸியா ஏவாள கடவுளுக்கு எதிராக திருப்பி விட்டது. அவ கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தால் அந்த பழத்தை என்ன பண்றா, அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ் அதுல இருந்து ஒரு கனியை பறித்து, ஃபர்பிடன் ட்ரீல இருந்து ஒரு கனியை பறித்து அவள் உண்டால், அவ சாப்பிட்டது மட்டும் இல்லாம நம்ம செத்துட்டோம்னா ஆதாம் வந்து என்ன பண்ணுவான், கடவுள் வந்து ஆதாமுக்கு இன்னொரு இணை பிடிச்சு கொடுத்துருவாரு, இன்னொரு பெண்ணை ரெடி பண்ணி கொடுத்துருவாரு. அந்த பொறாமையினால் என்ன பண்ணா, அந்த கனியை கொண்டு போய் ஆதாமுக்கும் கொடுத்தால் அவனும் வேற வழி இல்லாம, இவளே இல்லைன்னா நம்ம எதுக்கு இந்த உலகத்துல உயிர் வாழ்ந்துகிட்டு, யாருக்காக நம்ம கடவுளுக்கு பயப்படணும், ஏன்னா இவதான் நமக்கு உலகம்னே நினைச்சுக்கிட்டு இருந்தோம், அவளே இப்படி தப்பு பண்ணிட்டு வந்து நிக்கிறா கடவுளுக்கு முன்னாடி, நம்மளும் தப்பு பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் அந்த விளக்கப்பட்ட கனியை தின்றான். அதனால என்ன பண்ணான், கீழ்ப்படிதல் அப்படிங்கிற ஒரு பாவம் வந்துச்சு. அந்த பாவத்தோடு அவனுடைய சந்ததி எல்லாருக்குமே என்ன இருந்துச்சு, there is something called original sin. இது கிறிஸ்தவம் படிப்பிக்கக்கூடிய ஒரு கதை. அது கிறிஸ்தவர்கள் என்ன நம்புறாங்க அப்படின்னா, பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்குமே அந்த முதல் பெற்றோரின் கீழ்ப்படியாமையினால் வந்த அந்த சாவான பாவம் அந்த குழந்தையோடு ஒட்டி பிறக்கிறது. அதுல இருந்து நம்மை மீட்கணும் அப்படின்னா ஒரே ஒரு ஆளால தான் முடியும். யாரு அப்படின்னா இயேசு கிறிஸ்து.
அந்த இயேசு கிறிஸ்து என்ன பண்ணாரு? தன்னுடைய வாழ்க்கையே பிணையாக கொடுத்து என்ன பண்றாரு? சாவுக்கு எதிராக ஒரு போராட்டம், சாத்தானுக்கு எதிராக ஒரு போராட்டம். அந்த போராட்டத்தை ஃபைனலா கிளைமேக்ஸா ஒரு 3 நாள் பாதாளத்தில் இறங்கி சாவோடு சண்டையிட்டு 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து விண்ணகம் உடலோடும் ஆத்மாவோடும் விண்ணகத்துக்கு சென்றார். இதுதான் ஸ்டோரி. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ் நைட், who is the symbol of holiness, he is Christ figure. He fights with the age-old dragon. 2 நாள் கடுமையான யுத்தம். 3ஆம் நாள் அவர் வெற்றி வீரராக அந்த டிராகனை வீழ்த்திட்டு வெற்றி வீரரானார். அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தான் அடுத்த கேண்டோ. கேண்டோ நம்பர் 12. இந்த சுருக்கம் உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? இந்த சுருக்கத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னா நமக்கு இந்த டெக்ஸ்ட் ஃபுல்லா நம்ம நடத்தினாலும் சின்ன சின்ன கொஸ்டின்ஸ் வந்து நம்ம ஆன்சர் பண்ண முடியாம போயிடும். அந்த மாதிரி போகக்கூடாதுங்கிறதுனாலதான் நான் கொஞ்சம் டீட்டெயில் நடத்திட்டு இருக்கேன். ரெட் கிராஸ் நைட் இஸ் த கிரைஸ்ட் ஃபிகர். ஹூ இஸ் த கிரைஸ்ட் ஃபிகர் இன் புக் 1 ஆஃப் ஃபேரி குயின் கேட்டுருவாங்க சிம்பிளா. இட் இஸ் ரெட் கிராஸ் நைட். ஏன் அப்படின்னா there is a symbolic fight. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததை போல இங்கேயும் ரெட் கிராஸ் நைட் 3ஆம் முறை. அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்போ இந்த லாஸ்ட் ஒரு 40 டேஸ்ல கிறிஸ்டியன்ஸ் பாத்தீங்கன்னா லென்டன் சீசன் சொல்லுவாங்க. அந்த லென்டன் சீசன்ல ஒவ்வொரு ஃப்ரைடேவும் பாத்தீங்கன்னா அந்த வே ஆஃப் த கிராஸ்னு ஒண்ணு சொல்லுவாங்க, சிலுவை பாதை. அந்த சிலுவை பாதையில பாத்தீங்கன்னா இயேசு வந்து அந்த கல்வாரி மவுண்டன்ல தன்னுடைய சிலுவையை தூக்கிட்டு மேல போய் அங்கதான் அந்த ஃபைனல் சாக்ரிஃபைஸ் நடக்கணும், ஆல்டர். அங்கதான் சிலுவையில அவர் உயிரோடணும். அப்ப 3 முறை அவர் என்ன பண்ணாரு? சிலுவை தூக்கி கொண்டு போகும்போது 3 முறை அவர் தரையை முத்தமிட்டார் அப்படின்னு அங்க சிலுவை பாதையிலையும் வரும். தட் இஸ் சிம்பாலிக். விழுந்தாலும் நம்ம எழ வேண்டும். அதே மாதிரி ரெட் கிராஸ் நைட் விழுந்தாலும் மீண்டும் மீண்டும் எழுந்து அந்த ஈவிலுக்கு எதிராக ஒரு போராட்டத்தை நடத்தினார் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. Now coming to the first stanza. The first stanza எதை பத்தி அப்படின்னு நோட் பண்ணி வச்சுக்கோங்க. First stanza, what is happening அப்படின்னா யுனா தான் ஃபர்ஸ்ட் ஸ்டான்ஸால மெயின் ஃபோக்கஸ். யுனா என்ன பண்றாங்க? யுனா திங்ஸ் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ். தன்னுடைய பேரண்ட்ஸ் வந்து எப்படி கஷ்டப்படுறாங்க அந்த டிராகன்ட்ட மாட்டிக்கிட்டு அப்படிங்கிறத பத்தி அவங்க நினைக்கிறாங்க. அதை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டு என்ன சொல்றாங்க அப்படின்னா, now she looks into the health condition of ரெட் கிராஸ் நைட். ரெட் கிராஸ் நைட் கொஞ்சம் வீக்கா இருந்தாரு, இப்ப கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாரு. அதனால மெதுவா அவர்கிட்ட போய் சொல்றாங்க, டியர் நைட், now it is the time for you to fulfill your mission. ஃபேர் யுனா என்ன பண்றாங்க? திங்ஸ் அபவுட் ஹர் பேரண்ட்ஸ் டியர். பேரண்ட்ஸ் வந்து கேப்டிவ்ஸா இருக்காங்க அந்த டிராகன்ட்ட. அதனால என்ன சொல்றாங்க? மெதுவா போறாங்க தன்னுடைய டியர் நைட்டு கிட்ட போய் மெதுவா போய் என்ன சொல்றாங்க? டியர் நைட், now it is the time for you to go and save my parents. நீங்க எனக்கு ப்ராமிஸ் பண்ணீங்க இல்லையா? அதனால now fulfill the promise. மாலினி மேம் மைக்கை கொஞ்சம் ஆஃப் பண்ணிடுங்க. ஓகே, வெரி குட். ஓகே, ஸோ என்னுடைய பேரண்ட்ஸ் உடைய சஃபரிங்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அதனால ப்ளீஸ் கம் அண்ட் சேவ் மை பேரண்ட்ஸ். அதுல லாஸ்ட் லைன் பாருங்க, அவர் அப்படியே அப்ரிஷியேட் பண்ற மாதிரி அப்ரிஷியேட் பண்றாங்க. என்ன சொல்றாங்க? எனக்காக நீங்க எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவிச்சிட்டீங்க உங்களுடைய வாழ்க்கையில. இன்னும் ஒரே ஒரு டாஸ்க் தான் பாக்கி. இந்த டாஸ்கையும் நீங்க ஃபுல்ஃபில் பண்ணிட்டீங்கன்னா you will prove that you love me truly. உண்மையாகவே நீங்கள் என்னை அன்பு செய்வதாக நான் உணர்வேன். அந்த அஷூரன்ஸ் எனக்கு எப்ப கிடைக்கும்னா, நீங்க அந்த டிராகனை வீழ்த்தணும், உங்களால மட்டும்தான் அதை செய்ய முடியும்னு நான் நம்புறேன். அதனால come on, go and fight with the monster அப்படிங்கிற மாதிரி அவரை கொஞ்சம் கீ கொடுக்குறாங்க. she is motivating the Red Cross Knight. she cheers him. ஏன் அப்படின்னா அவர் கொஞ்சம் டவுனா இருந்தாரு, இப்ப சியர் பண்றாங்க. come on, it's time for you to go for the final battle அப்படின்னு சொல்றதுதான் ஸ்டான்ஸா 1. ஓகே, அப்படியே அவங்க பேசிக்கிட்டே என்ன பண்ணிட்டாங்க? எங்க வந்துட்டாங்க? they have come to Yuna and Red Cross Knight. Okay, they arrive at
யுனாஸ் பிளேஸ். யுனாவுடைய பேலஸுக்கு பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த இதுதான் ஸ்டான்ஸா 2. ஓகே, அங்க பாத்தீங்கன்னா இவங்க பக்கத்துல வந்துட்டாங்க. அந்த மான்ஸ்டர் எங்க இருக்கு அப்படிங்கறத பத்தியும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இங்க இருக்கு. ஓகே, என்னாச்சு நான் இங்க பாருங்க, அழகா கொடுத்துருக்கு. என்ன கொடுத்துருக்கு? அழகா யுனா இஸ் a ஸ்பீக்கர். who is the speaker of stanza 2 அப்படின்னு கேட்டீங்கன்னா யுனா இஸ் a ஸ்பீக்கர். யுனா வந்து ரெட் கிராஸ் நைட்டை பார்த்து என்ன சொல்றாங்க அப்படிங்கிறது தான் செகண்ட் ஸ்டான்ஸா. அது என்ன சொல்றாங்க? now we have come into my native soil. என்னுடைய ஊருக்கு வந்துட்டோம். my dear darling, we have come to my place. இந்த இடத்த நல்லா உத்து பாருங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா here is the enemy. Here haunts that fiend. fiendனா enemy. இந்த ஏரியால தான் அந்த எனிமி இருக்கு. அந்த எனிமியோடு தான் நீங்க சண்டை போடணும். நான் சொன்னேன் இல்லையா, அந்த எனிமி இங்கதான் இருக்கு. அதனால என்ன பண்றீங்க? be prepared to face your foe. to face your foe அப்படின்னு அவங்ககிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதே நேரத்துல இங்க பாத்தீங்கன்னா நம்ம அந்த மான்ஸ்டர் இருக்குல்லையே, அந்த டிராகன், அந்த டிராகன் வந்து ஒரு மலை அடிவாரத்துல அழகா படுத்துக்கிட்டு இருக்கு. அதுவே ஒரு மலை போல பயங்கரமாக பெரிய உருவமா படுத்திருக்கு. அந்த ராட்சச உருவம் என்ன பண்ணுது? அந்த டிராகன் அங்க இருந்து படுத்துக்கிட்டு இருக்கும் போதே என்ன பண்ணுது? தூரத்துல தன்னுடைய எனிமீஸ் வர்றதை பார்த்துடுச்சு. யார் அந்த எனிமீஸ்? who are the enemies of the dragon? Red Cross Knight. Yeah, Red Cross Knight யுனாவையும் பார்த்துருச்சு. உடனே என்ன பண்ணுச்சு? she is that particular dragon is becoming very courageous and என்ன பண்ணுது? it is trying to muster all the energy and it is ready to go and meet the enemy. Red Cross Knight வந்திருக்காரு. உடனே என்ன பண்ணுது? ஆஹா, நமக்கு தேவையான ஆள் வந்துட்டான், அதனால அவனை போய் என்ன பண்ணுவான்? ஒரு கை பார்க்கலாம் அப்படின்னு அதுவும் ரெடி ஆயிடுச்சு. அதே நேரத்துல யுனா என்ன சொல்றாங்க பாருங்க. யுனா இஸ் trying to tell Red Cross Knight. Red Cross Knight என்ன சொல்றாங்க? darling, you are going to fight. remember, this fight of yours will be remembered for generations. நீ செய்யக்கூடிய யுத்தம், இந்த யுத்தம் உனக்கு பேரும் புகழையும் நிலையான பேரையும் புகழையும் பெற்றுத்தர போகிறது என்பதை மனசுல வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு யுத்தத்தை இந்த உலகத்துல வேறு எந்த ஒரு நைட்டும் என்ன பண்ணியிருக்க மாட்டாரு? சண்டையிட்டு இருக்க மாட்டார். அந்த மாதிரி ஒரு மாபெரும் யுத்தம், இந்த மாதிரி ஒரு சண்டையை அந்த உலகத்துல எவனுமே பண்ணியிருக்க மாட்டான் உங்களை தவிர. அப்ப உங்க பேர் வந்து வரலாற்றுல பொன் எழுத்துகளால் பதிக்கப்பட போகிறது அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் நைட்டை பார்த்து யுனா வந்து அப்படியே மோட்டிவேஷனலா பேசுறாங்க. பேசிட்டு அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. she is pointing at the prisoners in the tower. தூரத்துல ஒரு நிறைய டவர்ஸ் தெரியுது. அதுல ஒரு பெரிய டவர் தெரியுது. and Yuna speaks about her parents in a tower. அந்த ஏரியாலே ஒரு பெரிய டவர் ஒண்ணு இருக்கு. அந்த டவர்ல தான் என்னுடைய பேரண்ட்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கிறாங்க. what is the nature of the tower அப்படின்னு கேட்டீங்கன்னா the brazen tower, the tall towering tower. அந்த டவர்ல தான் my parents dear are imprisoned. and இங்க இருந்து பார்க்கும் பொழுதே அவங்க எனக்கு தெரியுறாங்க, எவ்வளவு சோகமா இருக்கிறாங்கன்னு என்னால் பார்க்க முடிகிறது. இது ஒரு எக்ஸாஜுரேஷன். இங்க இருந்து எப்படி அவ்வளவு தூரத்துல இருக்க டவர்ல அவங்க பேரண்ட்ஸ் இருக்கிறது தெரியும். ஈகளால தான் அந்த மாதிரி பார்க்க முடியும். ஆனா இவங்க பாக்குறதாக சொல்றாங்க. ஓகே, லுக் அட் those parents. my parents are there lying. they are lying there. They are waiting for us. and look at the other one. whom I from far see on the walls appear. அவங்க ஜன்னல்ல நின்றுகிட்டே நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப யுனா வருவா, எப்ப அந்த ரெட் கிராஸ் நைட் வருவாரு, எப்ப நம்மளுடைய சேவியர் வருவாரு, எப்ப நம்மளுடைய மீட்பர் வருவாருன்னு அவங்க வெயிட்டிங்ல இருக்கிறாங்க. அதனால
I see them there. Please help my parents. ஓகே, அதே நேரத்துல எனக்கு இன்னொருத்தரும் தெரிகிறாரு. யாரு அப்படின்னா அந்த டவருடைய வாட்ச்மேன். அந்த டவருடைய வாட்ச்மேன் என்ன பண்றாரு, நம்மளை பார்த்துட்டாரு. அவரு நம்ம வந்திருக்க தகவலை என்னுடைய பேரண்ட்ஸ்ட கொண்டு போய் சொல்லிட்டாங்க. and they are very happy. Okay, they are very happy that their misery is coming to an end. Okay, அவங்களால பார்க்க முடிஞ்சதோ முடியலையோ அவங்க அந்த ஜன்னல்ல நின்றுட்டு இருக்காங்க. அதே நேரத்துல ஒருத்தர் பைனாக்குலர் டெலஸ்கோப் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. யாரு, அந்த டவருடைய வாட்ச்மேன். அங்க இருந்து பார்த்து அவர் சொல்றாரு, உங்க பொண்ணு வந்துட்டாங்க, உங்க பொண்ணோட ஒரு நைட்டும் வந்துட்டாரு, அந்த நைட்டு உங்களை கட்டாயம் காப்பாத்துவாரு அப்படிங்கிற தகவலை சொன்னோன்னே அந்த பேரண்ட்ஸ் ஆடம் அண்ட் ஈவ் they are very happy, பயங்கர உற்சாகத்துல இருக்காங்க. இந்த விஷயம்லாம் நடந்துகிட்டு இருக்கும் போது ஓகே என்ன நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there is the dragon. and the dragon வந்து how did the dragon react? How did the dragon react to the arrival of Red Cross Knight? அதுதான் இந்த ஸ்டான்ஸா. Okay, how did the dragon, okay, இங்க ஏதோ ஸ்டக் ஆகுது. How did the dragon react to the arrival of Red Cross Knight? இதுதான் ஸ்டான்ஸா நம்பர் 4. இதான் ஸ்டான்ஸா நம்பர் 4ல தான் இருக்கோம் நம்ம. ஓகே, அப்போ அந்த டிராகனுடைய ரியாக்ஷன் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லா இங்கிலீஷ் படத்துலயும் இந்த டிராகன்ஸ், அனகோண்டா அல்லது இந்த காட்ஸில்லாம் வரும்போது என்ன பண்ணும், எனிமீஸை பார்த்துட்டு அது நெஞ்சில் அடிச்சுக்கும் இல்லையா, அந்த மாதிரி என்ன பண்ணுது, பயங்கரமான ஒரு ஒலி எழுப்புகிறது. The dragon makes a terrible noise. பயங்கரமான ஒரு நாய்ஸ். எவ்வளவு தூரம் அந்த நாய்ஸ் இருந்தது அப்படின்னா, the whole ground shook because of the noise. இந்த பூலோகமே அதிர்ந்தது. அப்படியே ஒரு பெரிய நிலநடுக்கம் வந்ததை போல என்ன ஆச்சு, இந்த உலகமே நடுங்கியது. ஓகே, இந்த உலகமே நடுங்கியது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன். அதற்கப்புறம் அந்த டிராகன் என்ன பண்ணிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, the dragon was, அந்த டிராகன் எப்படிப்பட்ட டிராகன் அப்படின்னா dreadful dragon. It was stretching itself, okay, on what to say, upon the sunny side of a great hill. ஒரு மலையில ஒரு நல்லா என்ன பண்ணிருக்கு, ஒரு மலை அடிவாரத்துல இதுவும் அப்படியே படுத்து அப்படியே ஜாலியா படுத்துக்கிட்டு இருந்தது. தூரத்துல அப்படியே என்ன பண்ணுச்சு, கண்ணு அப்படி திறந்து பார்த்துச்சு. ஓகே, நம்ம மெக்சிகோ கௌபாய் படத்துல தூரத்துல ஹீரோ வருவார். ஓகே, அவர் ஹீரோ வரும்போது இந்த வில்லன் தூரத்துல இருந்து அப்படியே உட்காந்து அந்த சிகரெட் பிடிச்சிட்டு பாக்குற மாதிரி அவர் படுத்துக்கிட்டே அப்படியே மெதுவா கண்ணை அப்படி திறந்து பாக்குது. அவங்க வந்தோம் என்ன பண்ணுது, பயங்கரமா வெறி கொண்ட வேங்கை போல பயங்கரமா சத்தமிடுது. அப்ப அந்த டிராகனுடைய அப்பியரன்ஸ் பாருங்க. ஹியர் இஸ் a simile. பயங்கரமான ஒரு சிமிலி இருக்கு. என்ன சிமிலி அப்படின்னா, it appeared like a great hill himself. Okay, dragon is equated to a great hill. ஒரு பெரிய மாமிச மலை போல காட்சி அளித்தது. என்ன பண்ணுச்சு, டக்குன்னு எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு. எப்படி உட்கார்ந்துச்சு, அதனுடைய கைகள் was glittering. Okay, that the heaven was light did fill. He rose himself in full form and hastened towards Red Cross Knight. அப்படியே எந்திரிச்சு உட்கார்ந்துச்சு, அந்த கைகளை விரிச்சுச்சு, அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுது. அப்படின்னு கையெல்லாம் முறுக்கேத்தி அப்படியே ஸ்ட்ரெச் பண்ணுது. படுத்து எழுந்திருச்சு அந்த கையெல்லாம் அப்படி முறுக்கேத்தி வில்லன்லாம் என்ன பண்ணுவாரு, சண்டைக்கு போறதுக்கு ரெடியா வரல, அந்த மாதிரி ரெடி பண்ணி தன்னுடைய ஃபுல் ஃபார்மையும் எந்திரிச்சு நின்று காட்டுச்சு. அது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். அப்படியே முழு உருவத்தை அப்படியே காட்டுது. முழு உருவத்தை நம்ம படத்துல எல்லாம் காட்டுவாங்களே வில்லனுங்க, அப்படியே அந்த சட்டையெல்லாம் கழட்டிட்டு அந்த 7 pack 8 pack 9 pack எல்லாம் காட்டணும்னு அப்படியே ஹீரோ அப்படியே மலைச்சு போய் பாக்குற மாதிரி அப்படியே ரெட் கிராஸ் நைட்டும் மலைச்சு போய் பாக்குறாரு. உடனே என்ன பண்ணுச்சு, வாடா அப்படின்னு சொல்லிட்டு இவரு அந்த டிராகன் என்ன பண்ணுது, ரெட் கிராஸ் நைட்டை நோக்கி வேகமாக நகர்ந்து சென்றது. இந்த காட்சியை வந்து நம்ம ரெட் கிராஸ் நைட்டு பாக்குறாரு. ரெட் கிராஸ் நைட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாரு, come on my dear lady, stay away. Ina is asked to
Stay away from the fight. Okay, stay away from the fight. நீ போய் ஓரமா ஒதுங்கி இருந்து மாமனுடைய வேகத்தை பாரு அப்படின்னு சொல்லி அவர் அழகா சொல்றாரு. நீ ஓரமா ஒதுங்கி நின்னுக்க, இப்ப மாமா ஆடக்கூடிய கதகளியை நீ பாரு அப்படிங்கிற மாதிரி இந்த ரெட் கிராஸ் நைட் என்ன சொல்றாரு, come on my dear lady, go to that hill. அங்க தூரத்துல இருக்க அந்த ஹில் மேல போய் ஏறி உட்காந்துக்கிட்டு நடக்கக்கூடிய சண்டைய மட்டும் வேடிக்கை பாரு, நான் எப்படி சண்டை போட போறேன் அப்படிங்கிறத வேடிக்கை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. அவர் அனுப்புறதற்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to ensure the safety of Yuna. Okay, safety of Yuna. Okay, உடனே அவ என்ன பண்றா, ஒபீடியன்ட்டா டக்குன்னு கிளம்பி போயிடுறா. Okay, she is moving away. Are you following, teachers? Yes, sir. Okay, இப்போ இந்த 4 lines என்ன அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் வரும். இந்த 4 lines are not uttered by Yuna, but it is uttered by Edmund Spenser. Oh thou sacred muse அப்படின்னு சொல்லிட்டு Edmund Spenser is now going to speak about the historical battle between RCK. அந்த historical battle பத்தி என்ன பண்றாரு, அதை ரெக்கார்ட் பண்ணி வைக்கணும். அதுக்கு யாரை கூப்பிடுறாரு அப்படின்னா, the muse of history கூப்பிடுறாரு. Historical battle is to be recorded by the muse of history. Who is the muse of history அப்படின்னு கூகுள் பண்ணி பாத்தீங்கன்னா, the name of muse of history is Clio. அப்ப கிளியோ நோக்கி ஒரு பிரேயர் சொல்றாரு. Clio, muse of history, please make a note of this historical battle. இந்த historical battle அதை வந்து நீங்க என்ன பண்ணணும், உங்களுடைய புத்தகத்துல மறக்காம எழுதி வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப அந்த கிளியோ யாருடைய டாட்டர், இந்த நம்மளுடைய சாரி இந்த மியூசஸ் எல்லாம் யாருடைய டாட்டர்? Who are the muses? Yes, teachers, any answers from your side? யாரு muses வந்து யாரு muses? Who are the muses? Any informations available from you? Servant, sir. Muses அப்படின்னு கேட்டீங்கன்னா, they are the daughters of Zeus. Greek mythology la somebody is trying to say something. நீங்க muses னு போய் பாத்தீங்கன்னா, there are daughters of Zeus. Zeus the chief god of Greek mythology, the pantheon. அந்த பெரிய கடவுளர்களின் தலைவர் வந்து Zeus. அவருக்கும் அவருடைய மகள்கள் இருப்பாங்க. அந்த மகள்கள் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கு அவங்க தான் பாதுகாவலர், பேட்ரன். அப்படி ஒரு டாட்டர் தான் கிளியோ. அப்ப இந்த கிளியோ கிட்ட என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, நீங்க இந்த ரெட் கிராஸ் நைட்டுடைய பேட்டில என்ன பண்ணுங்க, நல்லா ரெக்கார்ட் பண்ணி வைங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, this war is going to be immemorable war. வரலாற்றிலே சிறப்பான ஒரு யுத்தமாக இருக்க போகிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த அவரு இங்க பதிவிட்டு வைக்கிறாரு. ஓகே, அடுத்தது this stanza, next stanza இருக்கு இல்லையா, stanza number 6. ஓகே, stanza number 6 அதை கொஞ்சம் அப்படியே நோட் பண்ணி வைங்க. ஓகே, என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, stanza number 6 is dedicated to muse of history. Muse of history ஓட பேர் என்னன்னு சொன்னோம்? கிளியோ. யா, கிளியோ. அப்ப அந்த கிளியோடைய ரூல் என்ன, வாட் இஸ் த ரோல் ஆஃப் கிளியோ அப்படிங்கறத சொல்றதுதான் இந்த ஸ்டான்சா. ஏன் சார் இதெல்லாம் அவர் சொல்லி வச்சிருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, he wanted to make his book an epic. அப்ப நிறைய கிரீக் ரெஃபரன்சஸ் இருக்கணும், mythological references இருக்கணும். அப்ப what is the role of the muse of history அப்படின்னா, to recount the great battles fought by great heroes. பெரிய பெரிய பேட்டில்ஸை பத்தி
எப்படி பெரிய பெரிய armies, how did they fight with one another, how did great heroes emerge அப்படிங்கிறத பத்தி ஒரு அக்கௌண்ட் கொடுக்க வேண்டியது இந்த மியூஸ் ஆஃப் ஹிஸ்டரியுடைய வேலை அப்படிங்கிறத அவர் இங்க தெளிவா சொல்றாரு. Then he also speaks about the role of the god of history in awakening the god of war. And the role இந்த goddess உடைய வேலை என்ன அப்படின்னா the god of war யாரு? மார்ஸ். god of Mars என்ன பண்ணுவாராம்? அடிக்கடி தூங்கிடுவாராம். அடிக்கடி அவர் என்ன பண்ணிடுவாரு? தூங்கிடுவாரு. அவரை தட்டி எழுப்பக்கூடிய வேலையை வந்து யார் செய்யணுமா? இந்த கிளியோ தான் போய் செய்யணும். She has to awaken the god of war, that is Mars, and this man has to kickstart a war which will startle the nations. இந்த பிரபஞ்சத்துல இருக்க எல்லா நாடுகளுமே கண்டு வியக்கிற மாதிரி ஒரு பெரிய யுத்தத்தை அவருதான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கணும். டைப்ரே அவருதான் வந்து என்ன பண்ணணும்? ரெஃப்ரி வந்து அவருதான் இந்த சண்டையை தொடங்கி வைக்கணும். இந்த சண்டை தான் வரலாற்றிலே சிறப்பான ஒரு சண்டையாக அமைய போகிறது. அதனால நீங்க போய் மார்ஸை இங்க வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து கிளியோவை அட்ரஸ் பண்றதாக ஒரு ஸ்டான்ஸா வைக்கிறார். Are you here? Yes, sir. Yes, sir. Yes, sir. Yeah. Stanza number 7. Okay. இதுவுமே பாத்தீங்கன்னா is addressed to Clio. Stanza number 7. Addressed to Clio. யாரு Clio? The muse of history. Okay. இது எதை பத்தி சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா he speaks about stanza number 7. என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா he speaks about the great wars fought in the past and the great war which is about to be fought. கடந்த காலத்துல மார்ஸ் வந்து பெரிய பெரிய சண்டையை துவக்கி வைத்திருக்கிறார். இப்போ என்ன பண்ணணும்? மார்ஸ் has to start a very great battle. He has to start a very great battle. அந்த பேட்டில் யாருக்கும் இடையில? டிராகனுக்கும் ஆர்சிகேக்கும். ஓகே, டிராகனுக்கும் ஆர்சிகேவுக்கும் நடுவுல. அதே நேரத்துல நம்மால் வந்து சும்மா வந்து இந்த போயம் மட்டும் சொல்லிட்டு போயிடக்கூடாது. ஏன் அப்படின்னா எட்மண்ட் ஸ்பென்சர் இங்க யாரை வந்து புகழணும் அப்படின்னா எலிசபெத் த ஃபர்ஸ்ட் வந்து புகழ்ந்து சொல்லணும் இல்லையா? அதனால என்ன சொல்றாரு? He says in England there were great fights fought in Britain. Okay, இங்கிலாந்துல பெரிய பெரிய சண்டைகள் எல்லாம் நடந்து இருக்கிறன. அந்த சண்டை யாருக்கும் இடையில நடந்துச்சான்? எட்மண்ட் ஸ்பென்சர் டைம்ல இங்கிலாந்து அப்படிங்கிற நேஷனுக்கும் ஸ்பெயின் அப்படிங்கிற நேஷனுக்கும் இடையில் நடந்தது. இங்கிலாந்துக்கும் ஸ்பெயினுக்கும் இடையே ஒரு பெரிய யுத்தம், பல யுத்தங்கள் நடந்தன. அப்ப இரண்டு சைட்லயும் there were many people who died and English nation represented holiness and Spain represented evil. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்பெயின் was had a Catholic queen whereas England had an Anglican queen, Queen Elizabeth. Okay, அப்ப இந்த இரண்டு நாடுகளுக்கும் இடையே நடந்த யுத்தம், அந்த யுத்தத்தை போல இங்க ஒரு மாபெரும் யுத்தம் நடக்க போகிறது. அங்க ஃபேரி லேண்ட்ல the fairy queen, who is the fairy queen according to Edmund Spencer? Gloriana அப்படிங்கும்போது allegorically this character represents Queen Elizabeth the first. அந்த Elizabeth the first எப்படி யாருக்கு எதிராக சண்டை போட்டாங்க? King Philip II of Spain. Okay, Elizabeth the first என்ன பண்ணாங்க? She fought against King Philip of Spain. King Philip the second of Spain. The second of Spain. இன்னொரு குயினும் இருந்தாங்க. அவங்க பேரு மேரி, குயின் ஆஃப் ஸ்காட்லாந்து. அவங்களுக்கு எதிராக குயின் எலிசபெத் வந்து பயங்கரமான யுத்தங்கள்லாம் புரிந்தாங்க. எதுக்காக அப்படின்னா she wanted to make
English nation, an Anglican nation. அப்போ மன்னகத்துல அங்க எலிசபெத் எவ்வாறு அந்த மோசமான கத்தோலிக்கர்களுக்கு எதிராக சண்டை போட்டார்களோ அதே போல இங்க யாரு யாருக்கு எதிர்த்து சண்டை போட போறாங்க? Red Cross Knight is going to fight a war against dragon. அப்ப இந்த சண்டை நல்லபடியா நடக்கணும். இந்த சண்டைய நீ தான் என்ன பண்ணணும்? முன்னின்று நடத்தி வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ரிக்வெஸ்ட் அவர் அங்க வைக்கிறார். வச்சுட்டு he takes us further into the fight. அந்த சண்டைக்கான தொடக்கம் எப்படி இருந்தது? Stanza number 8. Make a note of it. How the battle began. Okay? இந்த பாட்டில்ல who takes the first step அப்படின்னா the dragon charges. The dragon charges towards RCK. ரெட் கிராஸ் நைட்டை பார்த்தோன்னு என்ன பண்ணுது? அதுதான் ஃபர்ஸ்டா ஸ்டார்ட் பண்ணுது. எப்படி ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க பாருங்க. The dreadful beast drew nigh to hand அப்படின்னா அது ரெடி ஆயிடுச்சு. எப்படி போச்சான்? It was half lying and half in the foot. அதுக்கு ரெண்டு பெரிய ரெக்கைகள் இருந்தன. அந்த பெரிய ரெக்கைகள் நீங்க ஏறக்குறைய இந்த காட்சிலா படத்துல காட்சிலாவுக்கு ரெக்கையோட அப்படி பறக்கிற மாதிரி எல்லாம் படம் பார்த்திருப்பாங்களா? அதை கொஞ்சம் கற்பனையில வச்சுக்கோங்க. It had two big wings. அந்த டூ பிக் விங்ஸோட அப்படியே ரெக்கை அப்படியே என்ன பண்ணுச்சு? பாதி பறந்து குதித்து பயங்கரமா என்ன பண்ணுது? It is moving. அது அப்படி போகும் பொழுது how did it appear? அதனுடைய ரெக்கைகளுக்கு கீழ் பாத்தீங்கன்னா பெரிய ஷேடோவே விழுந்துச்சு. அந்த ஷேடோ எவ்வளவு பெருசு இருந்ததுன்னா ஒரு பெரிய மலையே மறைந்து போகும் அளவுக்கு அதனுடைய ஷேடோ இருந்தது. அதனுடைய ஷேடோ was cast that even a mountain could disappear under its shadow. அப்போ ஒரு மலையே வந்து மறைகிற அளவுக்கு அதனுடைய ஷேடோ இருந்தது. அந்த அளவுக்கு பயங்கரமான ஒரு டிராகன். அதனுடைய பாடி எப்படி இருந்ததுன்னு பாருங்க. The description of the body. Okay, that is here. இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி. Dragon's body. The dragon's body எப்படி இருந்ததா அப்படிங்கும்போது it is monstrous. பயங்கரமாக பெரியது. பார்க்கிறதுக்கு அருவருக்கத்தக்க ஹாரிபிள், மிகவும் பெரியது, வாஸ்ட். அண்ட் அதை பார்க்கும் பொழுதே எல்லாருக்கும் ஒரு அச்சம் வந்துடும், அந்த அளவுக்கு பெருசு. அண்ட் அதனுடைய பாடி ஃபுல்லா பாத்தீங்கன்னா there was poison. And it was angry and full of என்ன இருந்தது? scales all over the body, pointed structures, daggers மாதிரி நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது, முள்ளா நிறைய ஸ்ட்ரக்சர்ஸ் இருந்தது. அண்ட் அதனுடைய பாடி ஃபுல்லாவுமே ஸ்கேல்ஸ் இருந்தது. அண்ட் அந்த பாடி, அந்த ஸ்கேல்ஸ் எந்த மாதிரி இருந்ததுன்னு கேட்டாங்கன்னா the scales in the body, செதில் செதிலாக நிறைய ஸ்ட்ரக்சர் இருந்தது. அந்த செதில்கள் எது மாதிரி இருந்தது அப்படின்னா ஸ்டீல் பிளேட்ஸ் மாதிரி இருந்தது. அப்ப அந்த ஸ்டீல் பிளேட்ஸ எந்த ஒரு சாடும் என்ன பண்ண முடியாது? குத்தி கிழிக்க முடியாது. எந்த ஒரு பாயிண்டட் ஸ்ட்ரக்சரும் அந்த பாடிக்குள்ளார பியர்ஸ் பண்ணி போக முடியாது. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு அடுத்த ஒரு 4 ஸ்டான்ஸால என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராகன் பறக்கும் பொழுது எது மாதிரி தெரிஞ்சது அப்படின்னா, இட் appeared like eagle which was charging against a prey. P-R-E-Y, eagle prey. ஒரு ஈகிள் வந்து தனக்கு இறைய பார்த்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உடனே என்ன பண்ணும்? மேல அப்படியே ஸ்டேபிளா நின்றுகிட்டு இருக்கும் வானத்துல. அது மட்டும் பிரேவை மட்டும் பார்த்துருச்சுன்னா என்ன பண்ணும்? அப்படியே மேல இருக்கிறது அப்படியே சல்லுன்னு அப்படி பாய்ந்து கீழே போய் டக்குன்னு பிடிக்கும் தன்னுடைய கிளாஸால. அந்த மாதிரி இது என்ன பண்ணுது? பயங்கர கோபத்தோடு அங்க இருந்து நேரா it came straight to the Red Cross Knight. ஆனா அந்த ரெட் கிராஸ் நைட்டுடைய ஆர்மருடைய பிரைட்னஸ் was disturbing the dragon. அந்த ரெட் கிராஸ் நைட் கையில ஒரு ஷீல்டு வச்சிருந்தாரு, தன்னுடைய பாடியில ஆர்மர் போட்டிருந்தாரு. அந்த ஆர்மருடைய அந்த பிரைட்னஸ் was disturbing him. However, it was very firm in attacking the Red Cross Knight. Are you following?
Yes, sir. யா வெரி குட். இப்போ இந்த அளவுக்கு நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம எத்தனாவது ஸ்டான்ஸால இருக்கோம்? 10th one, sir. ஓகே. we are 9th முடிச்சிட்டோம். we have come to stanza number 10. stanza number 10ல it is a description of the dragon's tail. அந்த டிராகனுடைய டெய்ல் வந்து எப்படி இருந்தது, ஒவ்வொரு பகுதியா எட்மண்ட் ஸ்பென்சர் வந்து டிஸ்கிரைப் பண்ணிக்கிட்டே வருவார். சார் இவ்வளவும் நம்ம படிக்கணுமா அப்படின்னா என் சைட்ல இருந்து எவ்வளவு டீடைல் சொல்லி கொடுக்க முடியும் நான் சொல்லி கொடுக்கணும். ஏன் அப்படின்னா நீங்க இந்த ஏரியால இருந்து எந்த கொஸ்டின் வந்தாலும் ஆன்சர் பண்ணிடணும். ஓகே. நவ் அந்த விங்ஸ், ஹவு டிட் இட்? the wings appeared like two sails. ஒரு ஷிப் இருக்கு, அந்த ஷிப்ல வந்து ரெண்டு செயில் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, இங்க அந்த டிராயிங் டூல்ஸ் இருக்கா அப்படின்னு தெரியலையே. டிராயிங் டூல், யா. இப்ப ஒரு ஷிப் இருக்கு, இந்த ஷிப்ல வந்து ரெண்டு செயில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பாய்மரத்துல ரெண்டு பாய்மரம் உள்ள ஒரு கப்பல், இந்த ரெண்டுமே ரெண்டு சைடு, இது ஒரு சைடு இது ஒரு சைடு, அப்படியே ஃபிளாப் பண்ணி வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இதனுடைய அப்பியரன்ஸ் இருந்தது. இட் வாஸ் ஃப்ளையிங். ஓகே, இட் வாஸ் ஃப்ளையிங் லைக் தட். ஓகே, அந்த மாதிரி இருந்தது. ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காரு பாருங்க, the feathers like main yard. it was moving so fast. இந்த மாதிரி ரெண்டு, ஒரு பாய்மரம் இருந்தாவே ஒரு போட் என்ன பண்ணும், நல்ல ஸ்பீடா போகும். ஒரே ஒரு பாய்மரம் இருந்தாவே அந்த கப்பல் வேகமாக செல்லும். ஒருவேளை ரெண்டு பாய்மரம் இருந்தா அது என்ன ஃபோர்ஸோட போகுமோ அந்த மாதிரி ஃபோர்ஸோட அது யாரை நோக்கி போச்சாம்? ரெட் கிராஸ் நைட்டு. அப்ப ஒரு ஷிப்புக்கு ஒரு பாய்மரம் இருந்தாவே வேகமா போகும். ரெண்டு பாய்மரம் உள்ள ஒரு கப்பலை போல இந்த ரெண்டு விங்ஸோட உதவியினால இந்த டிராகன் வந்து ரொம்ப வேகமா யாரை நோக்கி போச்சு அப்படின்னா ரெட் கிராஸ் நோக்கி போச்சு. அண்ட் தந்த ரெக்கையினால என்ன பண்ணுச்சு, இந்த மேகங்கள்லாம் சிதறடிக்கப்பட்டன. மேகம் சிதறடிக்கப்பட்டது. அப்படியே அது பறக்கும் பொழுது அந்த மேகம்லாம் செதறி ஓடிச்சான். இந்த செதறி ஓடுறத பார்த்துட்டு the whole heaven stood still amazed. ஓகே, அப்படியே என்ன பண்ணுச்சு, ஒரு நிமிஷம் பயத்தினால் உறைந்து போய் இந்த மின்னுலகமே அதிர்ந்து போய் நின்றது. இங்க ஒரு லிட்டரரி டிவைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. என்ன லிட்டரரி டிவைஸ்? all the heavens stood still. personification. இது மாதிரிதான் நெட் எக்ஸாம், செட் எக்ஸாம்ல கேட்பாங்க. ஒரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா இது பர்சானிபிகேஷன், இன்னொரு ஆங்கிள் பாத்தீங்கன்னா திஸ் இஸ் heightened exaggeration. heightened exaggeration நம்ம என்னன்னு சொல்றோம்? ஹைப்பர்போல். யா, ஓகே. அப்ப நம்ம என்ன மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டு நம்ம அதுக்கு தகுந்தாப்புல ஆன்சர் எழுத முயற்சி பண்ணணும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நம்ம செட் எக்ஸாமையும் நம்ம கம்பைன் பண்ணி பண்றதை தான் நம்ம சொல்லியிருக்கோம். அப்போ அங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பேசேஜ் கொடுத்துருவாங்க, இந்த ஒரு பர்டிகுலர் லைனை வந்து ஹைலைட் பண்ணிட்டு இதுல என்ன ஃபிகர்ஸ் ஆஃப் ஸ்பீச் இருக்கு, ஒருவேளை ரெண்டுமே ஆப்ஷனா கொடுத்துருந்தாங்கன்னா இந்த ரெண்டுமே கம்பைண்டா என்ன கோடு இருக்கோ அதை நீங்க சூஸ் பண்ணணும். ஓகே, that is described in this stanza. அடுத்த ஸ்டான்ஸாவுக்கு போயிடுவோம். we were speaking about that. அதற்கப்புறம் stanza number 11 speaks about the tail of the dragon. ஓகே, டிராகனுடைய டெய்ல் எப்படி இருந்தது அப்படிங்கிறத பத்தி ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த டெய்ல் எப்படி இருந்தது அப்படின்னா இட் வாஸ் a long tail. அதே மாதிரி ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி அதுல ரொம்ப ஸ்கேல்ஸ் அதிகமாக இருந்தது. அண்ட் there were many foldings and there were many knottings. அப்புறம் அதுல நிறைய ஸ்பாட்ஸ் இருந்தது, நிறைய புள்ளிகள் இருந்தது. என்ன மாதிரி ஸ்பாட்டிங் இருந்தது, the spot, என்னென்ன ஸ்பாட்ஸ் இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா it was spotted with red and black. red and black color spots all over the body. Okay, and then அந்த tail வந்து எவ்வளவு length, the length of the tail என்ன? Okay, length of the tail, sorry,
length of the tail is 3 furlong. 3 furlong இருந்துதான். 3 furlong, FURLONG, 3 furlong behind the main body. அந்த மெயின் பாடி முடிஞ்சதுல இருந்து 3 furlong அளவுக்கு நீட்டமுடைய ஒரு டெயில். அந்த டெயிலுடைய எண்டுல there were 2 pointed strings, and அந்த strings வந்து they were deadly sharp. ஓகே, அப்ப ஒரு பீஸ்ட், ஓகே, அந்த பீஸ்ட் அப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதனுடைய டெயிலு அப்படி, அதுல 2 ஷார்ப் ஸ்ட்ரக்சர், அதுக்கு ஒரு ரெக்க, வாயில இருந்து நெருப்புலாம் வருது. this should be the image. இந்த மாதிரி தான் மித்தாலஜிக்கல் பீஸ்ட்லாம் இருக்கும். அப்ப அங்க 2 டெயில் வச்சுட்டு பயங்கர ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய ஒரு பீஸ்ட் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துட்டு author is taking further description of the animal. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, the animal உடைய legsல there were claws. Okay. Okay. Dragon had sharp claws. அதுக்கு நல்ல கூர்மையான நெகங்கள் இருந்தன. அந்த டிராகனுக்கு வந்து கூர்மையான நெகம் இருந்தது. அந்த நெகம் எப்படிப்பட்ட நெகம், எது மாதிரி நெகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஈகிளுக்கு எப்படி ஸ்ட்ராங்கா கிளாஸ் இருக்குமோ அந்த மாதிரி ஸ்ட்ராங்கா இருந்தது. ரெண்டாவது, அதனுடைய ஜாஸ், JAWS, அதனுடைய வாய் பிளந்து கொண்டு வந்தது. அதனுடைய வாய் எப்படி இருந்தது அப்படின்னா, லைக் த மவுத் ஆஃப் ஹெல். ஹெல்லுடைய அப்படியே உள்ள பாத்தீங்கன்னா ஹெல்லே இருக்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அந்த டார்க் ஸ்ட்ரக்சருக்குள்ளார, அந்த வாய்க்குள்ளார பாத்தீங்கன்னா there were still the flesh of dead men. அதனுடைய வாய் பிளந்ததாக இருந்தது. அந்த வாய்க்குள்ளார பாத்தீங்கன்னா நிறைய பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ஸ். அங்க பாத்தீங்கன்னா நிறைய மனிதனுடைய ஃபிளஷ் வந்து நிறைய இருந்தது. ஏன் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷா நிறைய பேர் அது கொண்டு கூச்சிருக்கு. ஓகே, அந்த மாதிரி அதனுடைய வாய் பிளந்து அப்படியே அது வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு நம்மால் சொல்றாரு. இட் அப்பியர்ட் லைக் த ஹெல். வாய் வந்து ஒரு ஹெல் மாதிரி தெரிஞ்சிச்சு. Are you there with me, teachers? Yes, sir. Okay, very good. 13ல it speaks about the ferocious nature of the dragon. Ferocious nature of the dragon. Okay. இந்த டிராகன் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, எதிர்த்து வந்து நிக்கிறவங்க எல்லாரையுமே கொன்னுரும். எதிர்த்து நிக்கிறவங்க எல்லாரையுமே கொன்னு அவங்கள முழுங்கிரும். அதுதான் இங்க கொடுத்திருக்கு. Of late devoured bodies, and these bodies appeared in the gap of the teeth. நம்ம வந்து சொல்லுவோம் இல்லையா, நான் நேற்று நைட்டு கீரை சாப்பிட்டீங்களா, ஏன் அப்படின்னா பல்லுக்கு இடையில வந்து கீரை இருக்கு, அதனால நீங்க நல்லா பிரஷ் பண்ணுங்க, அதனால இந்த பேஸ்ட் போடுங்க, அந்த பேஸ்ட் போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அதே மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அவருடைய பல்லுக்கு இடையில வந்து ஃபிளஷ் ஆஃப் ஹியூமன் பீயிங்ஸ் இருந்தது. அதற்கப்புறம் பாத்தீங்கன்னா அதனுடைய வாயிலிருந்து என்ன வந்துகிட்டு இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, there was smoke which was coming out, நெருப்பு, and it was also spitting sulfur. வாயிலிருந்து புகை வந்து கொண்டு இருந்தது, அதே மாதிரி சல்ஃபரை கக்கிக்கிட்டே வந்தது. அண்ட் எப்பொழுதுமே அதை சுத்தி என்ன இருந்தது அப்படின்னா, there was always a smoke and the smell of the smoke. அந்த மாதிரி ஒரு ராட்சச மிருகம். நீங்க இந்த மாதிரி ஓல்டு லிட்ரேச்சர்ல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஃபயர் ஸ்பிட்டிங் மான்ஸ்டர் நிறைய டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. சரி, அதற்கு அடுத்தது ஸ்டான்சா நம்பர் 14ல there is a description of the eye of the monster. 14, eye of the monster. அந்த டிராகனுடைய ஐ எப்படி இருந்தது, ஓகே, அத பத்தி சொல்லியிருக்கு. his eyes were blazing, ரொம்ப அப்படியே ஷைனிங் ஐஸ் இருந்தது. லைக் 2 bright shining shield. அப்படியே 2 ஷீல்டு அப்படியே பொருத்தி வச்சா அது எப்படி அப்படியே பலபலன்னு இருக்குமோ
அதே மாதிரி அடுத்த சிம்பிளி பாருங்க. as two broad beacons set in open light. ரெண்டு பெரிய நெருப்பு கட்டைகள், கொல்லி கட்டைகள், ரெண்டு கட்டையை வந்து நம்ம ஒலிம்பிக் டார்ச் மாதிரி அப்படியே ஃப்ளேம் ஏத்தி வச்சா எப்படி எரிஞ்சுக்கிட்டு இருக்குமோ அந்த மாதிரி இங்கேயும் பாத்தீங்கன்னா அதனுடைய கண்கள் வந்து பயங்கரமா இருந்துச்சு. இதை ஒரு மான்ஸ்டரா நினைச்சுக்கோங்க. ஓகே, ஏறக்குறைய பயங்கரமான ஒரு மோசமான மான்ஸ்டர். ஓகே, அந்த மான்ஸ்டருடைய அந்த கண்ணு வந்து அவ்வளவு ஷார்ப்பா இருந்தது. அந்த கண்ணில் இருக்கிற கோபத்தினாலே அது என்ன பண்ணும், எதை வேணுமோ எரிய செய்த அளவுக்கு நெருப்பு அதுல இருந்தது. it had fire in its eyes. Okay, and the last சொல்றாரு பாருங்க, அந்த கண்ணு வந்து கண்ணிலே கோபத்தை வச்சிருந்துச்சு. அந்த கோபத்தை பார்த்தாவே எதிரிகள்லாம் என்ன பண்ணுவாங்க, சிதறி ஓடிடுவாங்க. வார்னிங், நீங்க வந்த அப்படின்னா உன்னை நான் கொன்றுவேன் அப்படிங்கிறதுனால கண்ணிலேயே அந்த நெருப்பை வச்சிருந்துச்சு, வெறி. அப்ப அந்த கண்ணே வந்து எதிர்த்து வரக்கூடிய எனிமீஸை என்ன பண்ணும், பயத்தை காட்டி ஓட வச்சிரும். அந்த மாதிரி கண்களுடைய ஒரு டிராகன் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இந்த டிராகன் என்ன பண்ணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, such a ferocious dragon charged towards Red Cross Knight. அப்ப இந்த ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, அதை பார்த்த உடனே என்ன பண்றாரு, கொஞ்சம் பயத்தால உறைஞ்சு போய் நின்ட்டார். அவரு நினைச்சு வந்தது என்ன, பார்ப்போம், போய் பார்க்கலாம், என்னதான் வந்துட போகுதுடா வாடா அப்படின்னு நினைச்சாரு. ஆனா அவரே என்ன பண்றாரு, பயத்துல கொஞ்சம் உறைஞ்சு போயிட்டாரு. அந்த அளவுக்கு பெரிய ராட்சச மிருகம், ராட்சச ராவணன் வரார் அப்படின்னு இங்க ஒருத்தர் வந்து நிக்கிறார். அவரை பார்த்தோன்னே ரெட் கிராஸ் நைட்டு கொல்ல நடுங்கி போய் நிக்கிறார். இருந்தாலும் என்ன பண்றாரு, சரி வந்துட்டோம், என்ன களத்துல குதிச்சாச்சு, இதுக்கு மேல பின்வாங்க கூடாது, கலைப்பையில் கை வைத்தவன் திரும்பி பார்க்கலாகாது அப்படிங்கிறது பைபிள் சொல்லுது. அப்ப இங்க பாத்தீங்கன்னா ரெட் கிராஸ் நைட்டு கொஞ்சம் பயம் இருந்தாலும் உள்ள அந்த பயத்தெல்லாம் மறைச்சிட்டு வாடா பாத்துக்குவோம், ஓகே என்ன நடந்தாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் நைட்டு எப்படி அந்த டிராகனை எதிர்கொண்டார் அப்படின்னா, அவரு என்ன பண்றாரு, வேகமா குதிரை மேல உட்கார்ந்து இருக்கிறாரு. குதிரை மேல உட்கார்ந்துக்கிட்டு கையில ஒரு ஸ்பியர் வச்சுட்டு இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, வேகமா அந்த டிராகனை நோக்கி போறாரு. அந்த டிராகன் ஆனா என்ன பண்ணுது, பயங்கர ஃபோர்ஸோட அந்த ரெக்கையை அடிச்சுக்கிட்டே வருது. அந்த ரெக்கையின் வேகம் அந்த பூமியே அதிர்ந்ததுனால என்ன ஆச்சு, the horse and the man they were made to fall down. என்ன பண்ணிட்டாங்க, குதிரையிலிருந்து குதிரையும் குதிரை வீரனும் என்ன பண்றாங்க, தரையில் தள்ளப்பட்டார்கள். அந்த பீஸ்ட் அந்த அளவுக்கு வேகமா வந்து அப்படியே ஒரு யூட்டர்ன் போட்டு நின்னுச்சு. அதனுடைய வால் வந்து மெதுவா அப்படியே உரசுனதுலயே ரெட் கிராஸ் நைட்டும் அந்த குதிரை என்ன பண்ணுச்சு, தரையில அப்படியே உருண்டு 10 குட்டிக்கரணம் அடிச்சு போய் விழுந்துட்டாங்க. நான் 10 குட்டிக்கரணம்னா 10 நம்பர் போட்டு எழுதி வச்சிருந்தாங்க. அண்ட் ஜஸ்ட் எக்ஸாஜரேட்டிங் இட். அப்படியே குட்டிக்கரணம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. உடனே என்ன பண்றாங்க அப்படிங்கிறது தான் அடுத்தது. நம்ம ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, ஸ்டான்சா நம்பர் 17ல என்ன பண்றாரு, வேகமா போய் he is attacking the beast. Red Cross Knight attacks the dragon, but it is vain effort. But in vain. அது எந்த விதத்திலையும் அந்த டிராகனை ஒண்ணுமே பண்ணல. கேங்க பாருங்க, அழகா சொல்லியிருக்காங்க. he gave idle strokes, but the dragon was not very much affected. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராகன் ஏற்கனவே சொல்லிட்டோம் என்ன அப்படின்னா, அந்த டிராகனை எந்த ஒரு வெப்பனுமே பியர்ஸ் பண்ண முடியாது. Are you there with me? Yes sir. Yes sir. Yeah, no dragon what to say, no knight or no knightly weapons can harm this beast. அந்த மாதிரி ஒரு டிராகன். அதனால ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, அட்டாக் பண்ணி ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு. அவரு டயர்டா இருக்கிற நேரத்துல என்ன பண்ணுது, நம்ம டிராகன் இட் இஸ் மேக்கிங் அ ஃபிளைட். டிராகன் மேக்ஸ் அ ஃபிளைட் and comes to take Red Cross Knight
and the horse. அது வேகமா என்ன பண்ணுச்சு, நம்ம ஆளு வந்து ரொம்ப டயர்ட் ஆயிட்டான்னு பார்த்துட்டு வேகமா அப்படி வானத்துல பறந்து வந்து ஒரு வட்டமிட்டு நேரா வந்து it makes an attempt to snatch both the horse and the horseman and it plans to take them up in the air. அப்படியே வானத்துல அவங்கள பிடிச்சி தன்னுடைய கால்களால அப்படியே கொத்திக்கிட்டு மேல போய் ஒரு கழுகு எப்படி வந்து தன்னுடைய இரையை வேட்டையாட முயற்சி பண்ணுமோ. நீங்க கழுகு பார்த்திருக்கீங்களா? அந்த யூடியூப் வீடியோஸ் எல்லாம் பாருங்க. அங்க பாத்தீங்கன்னா ஒரு கழுகு என்ன பண்ணும், மேல உட்கார்ந்துருக்கும், கீழே மலையில அடிவாரத்துல அந்த மலை சரிவுல ஒரு ஆடு வந்து மேய்ஞ்சுக்கிட்டு இருக்கும் கூட்டமா. அங்க ஒரு ஆடை அங்க இருந்து போக்கஸ் பண்ணிரும். அங்க இருந்து வேகமா என்ன பண்ணும், அப்படியே ஒரு வட்டமிட்டு சல்லுன்னு வந்து அப்படியே தன்னுடைய டேலண்ட்ஸால அப்படியே தூக்கிட்டு போக முயற்சி பண்ணும். அப்ப அந்த ஆடு என்ன பண்ணும், முண்டி அங்க இருந்து தப்பிக்க முயற்சி பண்ணும். அதே மாதிரி ஒரு டிஸ்கிரிப்ஷன் தான் இங்கேயும் இருக்கு. ஓகே, அதே தான் இங்கேயும் கொடுத்துருக்காங்க பாருங்க. இங்க அழகா கொடுத்துருக்காங்க. the description is இங்க கொடுத்துருக்கு, இங்க இருக்கு பாருங்க. as a haggard hawk presuming to contend his hardy fowl. ஓகே, என்ன அப்படின்னா அந்த டிராகன் வந்து ரெட் கிராஸ் நைட்டையும் அந்த ஹார்ஸையும் அப்படியே என்ன பண்ணுச்சு, கொத்தி தூக்கிட்டு மேல போகுது. ஆனா இவங்க என்ன பண்றாங்க, they are not ready to give up. அங்க இருந்து அந்த டிராகனுடைய பிடியிலிருந்து தப்பிக்க முயற்சி பண்றாங்க. அப்ப தப்பிக்க முயற்சி பண்ணும் பொழுது அதுக்கு ஒரு கம்பாரிசன் என்ன அப்படின்னா, ஒரு கழுகின் காலில் அகப்பட்ட ஒரு இரை எவ்வாறு தப்பிக்க முயற்சி பண்ணும், அப்படி தப்பிக்க முயற்சி பண்ணும்போது அந்த கழுகு வந்து ஒரு டெக்னிக் பண்ணுமா. என்ன அப்படின்னா, அந்த இறைய கொஞ்சம் கிரிப்பை லூஸ் பண்ணி கீழே உழுவ விட்டு திருப்பியும் வந்து பிடிச்சு தூக்கிட்டு போவோம். அதே மாதிரி இந்த டிராகன் என்ன பண்ணுச்சு, விடாம பிடிக்க முயற்சி பண்ணுச்சு. ஆனா இவங்களுடைய அந்த போராட்டம்ங்கிறது ரொம்ப பெரிய போராட்டம். ரெட் கிராஸ் நைட்டும் அவருடைய ஹார்ஸினுடைய போராட்டம் பெரிய போராட்டம். என்ன பண்ணுச்சு, இந்த ஹார்ஸை வந்து தன்னுடைய டெய்லால நல்லா சுத்தி வச்சுக்கிட்டு ரெட் கிராஸ் நைட்டை மட்டும் அங்க இருந்து கீழ் நோக்கி விட்டது. ஓகே, கீழ் நோக்கி விட்டது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. Are you able to follow this? Yes, sir. Okay. இப்ப அழகா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவரு கீழே வரும்போது என்ன பண்றாரு, ரெட் கிராஸ் நைட்டு அப்படியே கீழே வந்துகிட்டு இருக்கும் போது அந்த தன்னுடைய ஸ்பியரை எடுத்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. ஏர்லயே அவர் பறந்து வரும்போதே தன்னுடைய ஸ்பியர்லாம் எடுத்து ரெடியா வர்றாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் தன்னுடைய கீழே விடுறது எதுக்காக அப்படின்னா திருப்பி அட்டாக் பண்றதுக்கு அது கீழே வரும்ட்டு. அது பறந்து வரும் பொழுது இவர் என்ன பண்றாரு, இது பாராத ஒரு நேரத்தில் தன்னுடைய ஸ்பியரை எடுத்து அந்த டிராகனுடைய லெஃப்ட் விங்க, ஓகே, he cuts the left wing and இந்த அந்த ஸ்பியர் இருக்கு இல்லையா, அந்த ஸ்பியர் வந்து அந்த லெஃப்ட் விங்க கட் பண்ணோன்னே the monster started crying aloud. லெஃப்ட் ஹேண்ட கட் பண்ணிட்டாரு. லெஃப்ட் ஹேண்ட கட்டணும்னு அந்த ஸ்டீல் வந்து ஒரு பெரிய காயத்தை உண்டு பண்ணிருச்சு. இப்ப லெஃப்ட் விங் வந்து ஆல்மோஸ்ட் கட் ஆஃப். உடனே அந்த மான்ஸ்டர் பயங்கரமாக கத்தியது. பயங்கரமாக கத்துனோன்னு என்ன ஆச்சு, the earth started shuddering. அந்த சத்தத்தை கேட்டு இந்த பூலோகமே என்ன பண்ணுச்சு, கத்தி கதறியது. அதனுடைய சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த டிராகனுடைய சத்தம் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கடல் என்ன பண்ணும், தன்னுடைய அலைகளை வந்து கரையை நோக்கி செலுத்தும் பொழுது, கடல் கோபம் ஆச்சுன்னா கொந்தளிச்சுன்னா பெரிய பெரிய அலைகளை கடலில் நோக்கி கரையை நோக்கி அனுப்பும். அந்த கரை வந்து சாதாரண கரையா இருந்துச்சுன்னா சுனாமி வரும். ஒருவேளை அது ஒரு மலை பகுதியா இருந்துச்சுன்னா என்ன பண்ணும், அந்த மலை மீது மோதும் போது ஒரு பேர் ஒளி ஏற்படும். அந்த பேர் ஒளி போல இங்கேயும் ஒரு பேர் ஒளி ஏற்பட்டது. The sound of the monster, the cry of the monster is compared to the greedy sea beating against what is it, a craggy shore. That is a description. Okay, shall we move further? Yes, sir. Yes, sir. Okay, இதற்கு அப்புறம் ஸ்டான்சர் நம்பர் 22 ஒன்னும் இல்ல, அந்த டிராகனுடைய பாடியில இருந்து எப்படி பிளட் வந்துச்சு, how blood what is it flew, how blood came out from
the wound. அதை எப்படி கம்பேர் பண்ணியிருக்காரு பாருங்க. அது வந்து கொஞ்சம் டீடைல்டா கொடுத்துருக்கிறாரு. நம்ம அவ்வளவு டீடைல்டா போட வேண்டியது இல்லை. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் லைக் அ ஃப்ளட். ஒரு பெரிய ஃப்ளட் வந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ரத்தம் வந்து பீரிட்டு பாய்ந்தது. இந்த ரத்தம் வர வர என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த பீஸ்டுடைய மூடு வந்து ரொம்ப ஃபெரோஷியஸா ஃபியூரியஸா மாறிடுச்சு. உடனே என்ன பண்ணுச்சு, அதனுடைய நாஸ்ட்ரில்ஸ்ல இருந்து ஃபிளேம்ஸ் ஆஃப் ஃபயர் ஸ்டார்டட் கம்மிங் அவுட். அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுச்சு, நெருப்பை கக்க தொடங்கியது. 3 முறை அது வந்து அது கோபம் வந்து என்ன ஆச்சு, இன்டூ 3 ஆச்சு. இன்டூ 3. சாதாரண கோபமா இருந்தது, 3 மடங்கு அதனுடைய கோபம் அதிகமாகியது அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கு. அதற்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திருப்பியும் அந்த டிராகன் விடுறதா இல்ல. என்ன பண்ணுச்சு, நம்மால போய் திருப்பியும் ரெட் கிராஸ் நைட் அட்டாக் பண்ணும்போது ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு அப்படின்னா, he what to say strikes on he strikes on the head of the dragon. அந்த தலையில என்ன பண்ணாரு, ஓங்கி ஒரே போடு. தலையிலே ஓங்கி ஒரு போடு போடுறாரு. போட்டோன்னே அந்த தலையில போய் என்ன பண்ணுச்சு, அந்த பிளேடு போய் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டோன்னே the dragon was very much shocked. தலையிலே போட்டானே, ஓங்கி ஒரே போடு தலையில போட்டோன்னே அது என்ன பண்ணுச்சு, அதுக்கு மேல அதால பயங்கரமா பறக்க முடியல. ஓகே, உடனே என்ன பண்ணுச்சு, அதனுடைய ஆயுதம் என்ன அப்படிங்கிற தலையில பட்டோன்னே immediately he became very angry. He started sending out fire and smoke. ஃபயரையும் ஸ்மோக்கையும் அது வெளியிட ஆரம்பிச்சிருச்சு. வெளியிட ஆரம்பிச்சோன்னே என்ன ஆச்சு அப்படின்னா, நம்ம ரெட் கிராஸ் நைட்டு உடம்பு ஃபுல்லா அப்படியே என்னாச்சு, நெருப்பு பட ஆரம்பித்தது. நெருப்பு பட ஆரம்பித்தது. அண்ட் அப்போ ஒரு அழகான டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் இங்க இருக்கு, த ஃபுல் ஆஃப் கிரீஃப் இருக்குல்ல, இங்க இருக்கு. அந்த நெருப்பு இவர் மேல பட்ட உடனே அவரு எப்படி ஃபீல் பண்ணாரு அப்படின்னா, அவருடைய வேதனை, ரெட் கிராஸ் உடைய வேதனை எதற்கு ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா, ரெட் கிராஸ் உடைய சஃபரிங் இஸ் லைக்கன் டு தட் ஆஃப் ஹெர்குலஸ். ரெட் கிராஸ் நைட்டுடைய சஃபரிங் யாருக்கு கம்பேர் பண்றாரு? எட்மண்ட் ஸ்பென்சர். He is comparing the pain experienced by Red Cross Knight to that of Hercules. Hercules கதை உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். என்ன அப்படின்னா, ஹெர்குலஸுக்கு he was only a man. What to say, he is the half breed. கடவுளருக்கும் மனிதருக்கும் பிறந்த ஒரு கேரக்டர் தான் ஹெர்குலஸ். அவரு வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, ஒரு அரண்மனையில ஒரு பர்டிகுலர் கிங்டம்ல இருக்காரு. அந்த கிங் வந்து என்ன ஃபீல் பண்றாரு அப்படின்னா, இந்த நாட்டுல எல்லா மக்களும் என்ன பண்றாங்க, என்னை விட யாரை பெருசா பேசுறாங்க அப்படின்னா ஹெர்குலஸ பேசுறாங்க. அதனால ஹெர்குலஸ டைரக்டா நம்ம எதிர்க்க முடியாது. அதனால ஹெர்குலஸ் என்ன பண்றாரு, நீ ஒரு பெரிய மாவீரன், உனக்கு நான் ஒரு 12 டாஸ்க் தரேன், அந்த டாஸ்க் முடிச்சிரு அப்படின்னாரு. ஹெர்குலஸ் வந்து ரொம்ப இன்னசென்ட்டா, ஓகே மை டியர் கிங், நான் அந்த டாஸ்க் எல்லாம் செய்யறேன், இந்த நாட்டுக்காக செய்யறேன் பாரு. ஆனா 12 டாஸ்க்கும் எதுக்கு அப்படின்னா, ஹெர்குலஸுக்கு சங்கு ஊதுறதுக்கு தான் அந்த டாஸ்க். ஆனா ஹெர்குலஸ் தன்னுடைய வாழ்க்கைய பணயம் வைத்து அந்த 12 டாஸ்கையும் முடிச்சுட்டு என்ன பண்ணுவாரு, ஃபைனலா வரும்போது அந்த கிங் என்ன பண்ணுவாரு அப்படின்னு சொன்னீங்கன்னா, ஒரு கார்மெண்ட் கொடுப்பாரு, ஒரு ட்ரெஸ் ஒண்ணு கொடுப்பாரு. அந்த ட்ரெஸ்ஸை வந்து ஹெர்குலஸ் போடுவாரு. அந்த ட்ரெஸ்ல பாத்தீங்கன்னா, the dress is smeared with the blood of centaur. அந்த ட்ரெஸ் எதால இது பண்ணிருப்பாங்க, ட்ரெஸ் smeared with blood of a beast called centaur. CENTAUR. இந்த சென்டுவர் அப்படிங்கிற ஒரு பீஸ்டுடைய பிளட் அதுல இருக்கும். அந்த பிளட் வந்து மேல உடம்புல பட்டோன ஹெர்குலஸ் வந்து தாங்க முடியாத ஒரு வலியால துடிப்பாரு. ஆனா கடவுள் வந்து அவங்களை காப்பாத்திடுவாங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, இந்த அனிமல் வாயிலிருந்து வந்த நெருப்பு, அதுல இருந்து வரக்கூடிய கெமிக்கல் ரெட் கிராஸ் நைட்டின் மீது பட்டவுடன் என்ன நடந்தது அப்படின்னா, ஒரு 12,000 டைம்ஸ் டார்ச்சர்
உட்பட்டது போல. எத்தனை டைம்ஸ்? 12,000 டைம் டார்ச்சர். ஒருத்தருக்கு வந்து 12,000 டைம் டிஃபரெண்ட் டார்ச்சர்ஸ் கொடுத்தா எப்படி கஷ்டப்படுவாங்களோ அந்த மாதிரி யாரு கஷ்டப்பட்டாராம்? ரெட் கிராஸ் நைட். Are you there? Yes, sir. Yes, sir. Yeah. 12,000 அங்க இருக்கு பாருங்க. as did இருக்கு பாருங்க, அடுத்த லைன்ல இருக்கா? இங்க இருக்கு பாருங்க. நான் முன்னாடியே வந்து அதை ஆன்டிசிபேட் பண்ணிட்டேன். இது அந்த கார்மெண்ட் இதெல்லாம் வந்து அந்த ஸ்டோரி. த சாம்பியன் ஆஃப் த ஆன்டிக் வேர்ல்டு யாரு அப்படின்னா ஹெர்குலஸ். அவரு என்ன பண்றாரு? அவருக்கு வந்து அந்த ட்ரெஸ் கொடுத்தோன்னே என்ன நடந்தது அப்படின்னா அவரு கஷ்டப்பட்டாரு. அதே மாதிரி நம்ம நைட்டு அந்த ஸ்மோக்கு, அந்த ஸ்மோக்ல இருந்து அது கெமிக்கல் இவர் பாடி மேல பட்ட உடனே ஒரு 12 டிஃபரெண்ட் 12,000 டிஃபரெண்ட் டார்ச்சர்ஸ் அனுபவிச்ச மாதிரி அவரு என்ன பண்றாரு? கத்துறாரு, கதறாரு, வேதனையில துடிக்கிறாரு. ஓகே, அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு சொல்லுது. இதற்கு அப்புறம் ஸ்டான்ஸா நம்பர் 28 கொஞ்சம் வேகப்படுத்துவோம். 28 ஸ்பீக்ஸ் அபவுட் டிராகன்ஸ் டெய்ல். அந்த டிராகன் டெய்ல வைத்து என்ன செய்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, with the help of its tail, the dragon was trying to kill Red Cross Knight. Okay, it was trying to kill Red Cross Knight. ஆனா நம்ம விஜயகாந்த் வந்து என்ன பண்ணுவாரு? லாஸ்ட் மினிட்ல அப்படியே எஸ்கேப் ஆகுற மாதிரி இவரும் என்ன பண்றாரு? டெத்ல இருந்து, அந்த டெத் ப்ளோல இருந்து இவரு எஸ்கேப் ஆகுறாரு. ஓகே, டெத் வந்து அந்த டெத் ப்ளோல இருந்து இவரு எஸ்கேப் ஆகுறாரு. அப்ப நம்மால என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த டிராகன் டெயில் வந்து இவர் மேல பட்டு இருந்துச்சுன்னா அது சாவை விட கொடுமையான ஒரு வேதனையை அனுபவிக்க நேர்ந்து இருக்கும். ஆனால் ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு? லாவகமாக தப்பித்து கொண்டார். அந்த டெயில்ல இருக்க அந்த பாயிண்டட் ஸ்ட்ரக்சர்ல இவர் பாடிக்குள்ளார அந்த ஸ்டிங் இறங்கி இருந்ததுன்னா சாவு, பேசாம செத்து இருக்கலாம் சார், அதை விட ரொம்ப வேதனையா இருந்திருக்கும், நல்ல வேளை அந்த வேதனையில இருந்து தப்பிச்சுக்கிட்டாரு அப்படின்னு ஒரு அழகா டிஸ்கிரிப்ஷன் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா அவரு தப்பிச்சுக்கிட்டாரு. ஆனாலும் என்ன பண்றாங்க? திருப்பியும் அந்த டெயில் வந்து அப்படி தட்டும் பொழுது he is completely broken. ரெட் கிராஸ் நைட்டு அடிச்சு பறக்க விடுறாங்க. வானத்துல பறந்து போய் அவர் கீழே விழுகுறாரு. எங்க போய் விழுகுறாரு அப்படின்னா, அந்த டிராகன் என்ன நினைச்சு வானத்துல பறந்து போய் இந்தவன் விழுந்தான் செத்தான் அப்படின்னு நினைக்குது. ஆனா இவரு ஃபார்ச்சுனேட்டா எங்க போய் விழுந்துட்டாரு? this man fell into the well of life. Okay, எங்க போய் விழுந்தாரு ரெட் கிராஸ் நைட்? well of life. பயங்கர உடல் முழுசும் பயங்கர காயங்களோடு இவரு பிழைக்கவே மாட்டாரு அப்படின்னு அந்த டிராகன் முடிவு பண்ணிருச்சு. அப்ப அவரு அப்படி ஒரு குலைந்த நிலையில எங்க போய் விழுகிறாரு அப்படின்னா, எதிர்பாரா விதமா அது வந்து தான் டிவைன் ப்ராவிடன்ஸ். அங்க அந்த ஏரியால ஒரு குளம் ஒன்று இருந்தது. அந்த குளத்துக்கு வந்து நிறைய ஹீலிங் பவர் இருந்தது. ஆனா அந்த குளம் வந்து யாருமே நெருங்க முடியாத மாதிரி இருந்தது. ஏன் அப்படின்னா, இந்த கர்ஸ்டு டிராகனால. அந்த டிராகன் வந்து அந்த ஏரியால யாரையும் உள்ள விடல. அப்படி போனவங்க எல்லாரையுமே அவங்க கொன்னுருச்சு. ஒருவேளை அந்த டிராகன் அந்த இடத்துல இல்லைன்னா நிறைய மக்கள் அந்த குளத்திற்கு போய் அந்த குளத்திலிருந்து ஹீலிங் பவரால் அனுபவிச்சு என்ன பண்ணிருவாங்க? நல்லவங்களா இருப்பாங்க, தங்களுடைய பாவங்களிலிருந்து விமோச்சம் பெற்றிருப்பாங்க. இப்ப இந்த குளம் எந்த குளங்களை விட சிறப்பானது அப்படின்னு நம்மால வந்து கொஞ்சம் பிப்ளிக்கல் ரெஃபரன்சஸ் கொடுக்க போறாரு. ஓகே, so let's get to this particular stanza. எங்க இருக்கு ஸ்டான்ஸா நம்பர் 30? சார் 30 வந்துட்டோம். be happy. ஓகே, the well of life, WOL அப்படின்னு போட்டுறேன். well of life is better than 2 பாண்ட்ஸ் சொல்றாங்க. பைபிள்ல சொல்லப்பட்ட 2 பாண்ட். ஒன் இஸ் சிலோவாம். கேள்விப்பட்டிருக்கீங்களா இது? சிலோவாம் பாண்ட். the other one is ரிவர் ஜார்டன். ஒன்னும் இல்ல சார், நீங்க பைபிள் வாசிச்சீங்கன்னா இயேசு கிறிஸ்து வந்து இந்த சிலோவாம் குளத்திற்கு சென்றார். அந்த சிலோவாம் குளம் வந்து என்ன அப்படின்னா, ஏஞ்சல் வந்து என்னைக்காவது, அதாவது ஒரு நாள்ல ஏதோ ஒரு நிமிஷம் அன்எக்ஸ்பெக்டட் டைம்ல ஒரு ஏஞ்சல் வந்து என்ன பண்ணும், அப்படியே லைட்டா அந்த குட்டையை கலக்கி விட்டு போகுமா.
அந்த நேரத்துல என்ன பண்ணுவாங்க, அதை சுத்தி நிறைய சிக் பீப்புள் இருப்பாங்க. அந்த குளம் எப்ப வந்து கலங்கும் அப்படின்னு பார்த்து, அது கலங்கணும்னு யாரு போய் அந்த குளத்துல இறங்குறாங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க, மிராக்குலஸா என்ன டிசீஸ் இருந்தாலும் அந்த டிசீஸ் வந்து அவங்களுக்கு ஹீல் ஆயிடும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை. அப்ப அந்த சிலோவாம் குளத்துக்குள்ளார இறங்கணும்னு எல்லாரும் உட்கார்ந்துருப்பாங்க. அங்க ஒருத்தன் ரொம்ப வருஷமா உட்கார்ந்துருப்பான். ஆனா அவனால யாருமே அவனால வந்து என்ன பண்ண முடியாது, இறங்கி போக முடியாது. ஏன் அப்படின்னா அவன் ஸ்ட்ரெச்சர்லயே இருப்பான். நோபடி வில் கம் டு ஹெல்ப் ஹிம். அதனால ஜீசஸ் கிரைஸ்ட் என்ன பண்ணுவாரு, அவரு அவனை தூக்கி விட்டு வீட்டுக்கு போடா அப்படின்னு சொல்லிடுவாரு. அப்ப இந்த சிலோவா குளம் வந்து அந்த ஒரு ஹீலிங் பவர் இருந்தது. ரெண்டாவது ரிவர் ஜார்டன், அந்த ரிவருக்கும் அதே மாதிரி ஹீலிங் பவர் இருந்தது. இது வந்து பைபிள் பேஸ். அடுத்தது நம்மால் வந்து எட்மண்ட் ஸ்பென்சர் சும்மா வந்து விட்டுற முடியாது இல்லையா, இங்கிலாந்துல ஒரு சில பிளேசஸ் பத்தி சொல்லணும். இங்கிலாந்துல there was a place called a district called Bath. It was a English health resort, Bath. நீங்க what to say, ரிச்சர்ட் பிரின்ஸ்லி ஷெரிடன், ஆர்பி ஷெரிடன், அவரு பாத்தீங்கன்னா அவருடைய பிளே மேக்சிமம் will be set in this place called Bath. அங்கதான் நமக்கு என்ன அப்படின்னா ஹாட் வாட்டர் ஸ்ப்ரிங்ஸ் இருக்கும். அந்த ஃபேஷனபிள் மென் அண்ட் விமன் எப்பொழுதும் அங்கதான் அந்த ரெசார்ட்ல தான் இருப்பாங்க. அந்த ஏரியாவுக்கும் அந்த ஒரு ஹீலிங் பவர் உண்டு. அதே மாதிரி ஜெர்மனியில there is a place called ஜெர்மனியில there is a town called Spa, wherein there were many springs with minerals. அதே மாதிரி இன்னொரு 2 ரிவர் இருந்தது. ஒன் இஸ் கெஃபேஸ். கெஃபேஸ்னு ஒரு ரிவர். மேக் a note of all these rivers. ரிவர் கெஃபேஸ் ஆர் கெஃபேஸ் அப்படிங்கும்போது அந்த ரிவர் வந்து ஐ வில் பி ஆல்வேஸ் ரெட் இன் கலர். அண்ட் இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஹர்ப்ரூஸ் அப்படிங்கிற ஒரு ரிவர். இந்த 2 ரிவருமே மெடிக்கல் குவாலிட்டி அதிகமா உள்ள ரிவர்ஸ் இன் த வேர்ல்ட். அந்த எல்லா வாட்டர் பாடிஸையும் விட பெஸ்ட் வாட்டர் பாடி இஸ் த வெல் ஆஃப் லைஃப். அப்ப இந்த வாட்டர் பாடிக்குள்ளார யாரு போய் விழுந்தா, ரெட் கிராஸ் நைட் விழுந்தாரு. அண்ட் வித் தட் த எண்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் டே ஃபைட்டு முடிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் டே ஃபைட்டு முடிந்தது. ஃபர்ஸ்ட் டே ஓவர். அப்ப அந்த பீஸ்ட் என்ன நினைச்சிச்சு, ரெட் கிராஸ் நைட்டு மண்டையை போட்டு விட்டார், இன்னமேட்டுக்கு நமக்கு எதிரி இல்லைன்னு நினைச்சு அது ஜாலியா என்ன பண்ணுச்சு, ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. ஏன் அப்படின்னா ஈவினிங் டைம் ஆயிடுச்சு, நம்ம வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு அது போயிடுச்சு. That is described there in stanza number 31. Okay, 32 ரொம்ப சிம்பிள். 32 கொஞ்சம் வேகமா போவோம். எவ்வளவு முடிக்க முடியுமோ கவலைப்படாதீங்க. We will complete the rest tomorrow. 32 என்ன அப்படின்னா, what was Ina doing அப்படின்னா, Ina was praying all the day. அந்த டே முழுசும் அந்த சண்டையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. and she was praying for ரெட் கிராஸ் நைட். ரெட் கிராஸ் நைட்டு போய் விழுகிறத பார்த்தாங்க. அவரு போய் விழுவும் போது யாருக்கு ரொம்ப அடிபட்டதா உணர்ந்தாங்க. நம்ம படத்துல தான் ஹீரோவுக்கு அடிபடும் பொழுது யாரு ரொம்ப அந்த அடியை ஃபீல் பண்ணுவாங்க, ஹீரோ அடியை ஃபீல் பண்றாரு இல்லையோ, ஹீரோயின் ரொம்ப அதிகமா ஃபீல் பண்ணுவாங்க. அப்ப இவங்களும் ரொம்ப வீக்கா ஃபீல் பண்றாங்க. உடனே என்ன பண்றாங்க, கடவுள்கிட்ட வேண்டுறாங்க, எப்படியாவது ஏதாவது பண்ணி என் ஆளை வந்து ரிவைவ் பண்ணிருங்க கடவுளே அப்படின்னு அவங்க ப்ரே பண்றாங்க. ப்ரேயர் பண்றத கடவுள் கேட்டுட்டார். என்ன அப்படின்னா the second day, second day dawns. 2ஆம் நாள் யுத்தம் தொடங்குகிறது. என்ன அப்படின்னா காலை நேரம். இந்த காலை நேரத்துக்கு யாரு வர்றாங்க அப்படின்னா, காலை நேரத்துல டைட்டன். who is Titan? Sun God. Sun God என்ன பண்றாரு, கிளம்பி அவரு இந்த உலகத்தை அப்படியே மெதுவா வலம் வர தொடங்குற நேரத்துல நம்ம என்ன பண்றாங்க, ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, அந்த எதுல இருந்து எந்திரிக்கிறாரு, வெல் ஆஃப் லைஃப்ல இருந்து டக்குன்னு எந்திரிச்சு சண்டைக்கு ரெடி ஆயிட்டாரு. Are you there? Yes, sir. Yeah. Red Cross Night is also getting back. அவருடைய ஹெல்த் எல்லாமே சரியா போச்சு. உடனே என்ன பண்றாரு, அவரு ரெடி ஆயிட்டாரு. உடனே என்ன பண்றாரு, அவரை பத்தி டிஸ்கிரிப்ஷன் பாருங்க எப்படி இருந்துதான். அந்த
வெல் ஆஃப் லைஃப்ல இருந்து அவர் எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிச்சாரு அப்படின்னா, he came out like a fresh eagle. ஏன் ஒரு ஈகிளுடைய லைஃப் அத யூடியூப்ல வீடியோ இருக்கு, நீங்க பாருங்க. ஈகிள்ஸ் லைஃப் அப்படின்னா ஒரு ஈகிள் தன்னுடைய வாழ்க்கையை முடித்து விட்டு ஒரு 70 வருஷமோ 80 வருஷமோ வாழ்ந்து முடிக்கும் பொழுது என்ன பண்ணுமா, அதனுடைய அந்த ரெக்கையெல்லாம் ரொம்ப வீக் ஆயிடும், தன்னுடைய இந்த டேலண்ட்ஸ் எல்லாமும் வீக் ஆயிடும். உடனே என்ன பண்ணுமா, அது ஒரு மலை உச்சிக்கு போயிட்டு தன்னுடைய வீக்கால என்ன பண்ணும், எல்லா ரெக்கையும் பிடுங்கி போட்டுரும். அதே மாதிரி அந்த மலை இருக்கு இல்லையா, அந்த மலையில இருக்க கல்லுல தன்னுடைய காலில் இருக்கக்கூடிய நகங்கள் எல்லாத்தையும் அடிச்சு பேத்து போட்டுருமா. பேத்து போட்டு என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மலை உச்சியில அந்த வெயில் மலையில அது அப்படியே வெயிட் பண்ணுமா. எதுக்காக அப்படின்னா, புது ரெக்கைகள் வளர, அதே மாதிரி தன்னுடைய நகங்களும் புதுசா, அந்த மூக்குல இருக்க பீக்கும் புதுசா வளருமா. வளர்ந்தோன்னே என்ன பண்ணும் அப்படின்னா, திருப்பியும் இட் வில் ஸ்டார்ட் அ லைஃப் ஜேர்னி அகெயின். ஓகே, அப்ப ஈகிள் ஆஃப்டர் ரிவைவிங் இட் செல்ஃப் வில் பி கால்ட் அ ஹாக். உடனே என்ன பண்ணும், போய் நமக்கு எவ்வளவு தூரம் எனர்ஜி இருக்குன்னு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்ப்போம் அப்படின்னு வேட்டையாட திருப்பியும் கிளம்பிடும். ஈகிள் will become a hawk and it will go to test its energy. அந்த மாதிரி நம்ம ரெட் கிராஸ் நைட்டு அந்த ஸ்பிரிங் ஆஃப் லைஃப்ல இருந்து ரிவைவ் ஆனோன, சரி வாங்க நம்ம கிட்ட இருக்க எனர்ஜியை டெஸ்ட் பண்ணி பார்ப்போம், போவோம் சண்டை போடுவோம் அப்படின்னு கிளம்பி சண்டை போட போனார். உடனே என்ன பண்ணுது, நம்ம பீஸ்ட் பார்த்து, ஏய் இவன் திருப்பி வந்துட்டான், வாடா பாத்துக்குவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெட் கிராஸ் நைட்டை எதிர்த்து அந்த டிராகனும் என்ன பண்ணுச்சு, பயங்கர ஆக்ரோஷமா சண்டைக்கு கிளம்புச்சு. இப்ப நம்மால என்ன பண்றாரு, ஓகே நேரா பயங்கர ஸ்ட்ரென்த்தா இருக்காரு. இப்ப உடனே என்ன பண்றாரு, டிராகனை ஓங்கி ஒரே அடி அடிச்சோன்னு அந்த டிராகன் என்ன வந்து உருண்டு போய் விழுவுது. And the dragon was completely disturbed. Okay, ஒரே அடியில அப்படியே பொறி கலங்கி அந்த மிருகம் இங்கிட்டும் அங்கிட்டும் ஆடுது. Are you with me? Yes. So all the senses of the dragon was completely disturbed by one blow from Red Cross Knights. இருந்தாலும் அந்த டிராகன் விடுற மாதிரி இல்ல. Okay, the dragon விடுற மாதிரி இல்ல. அப்போ அந்த டிராகன் என்ன பண்ணுது, திருப்பி எந்திரிச்சு நிக்குது. இப்ப நம்ம ரெட் கிராஸ் நைட்டுடைய ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னா, ரெட் கிராஸ் நைட்ஸ் ஸ்ட்ரென்த் இஸ் ரீடபிள். ஸ்ட்ரென்த் இஸ் ரீடபிள். இப்ப நம்மால வந்து ஒரு சாக்ரமெண்ட்டை பத்தி நமக்கு ஹிண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, த சாக்ரமெண்ட் ஆஃப் பாப்டிசம். என்ன சாக்ரமெண்ட்? இதை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, கிறிஸ்தவத்துல வந்து என்னன்னு சொல்லுவாங்க அப்படின்னா, ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப ஞானஸ்தானம் வாங்கினீங்கன்னா அது வரைக்கும் வீக்கா இருப்பீங்க. when you get baptism you will get new strength. God வந்து தன்னுடைய கிரேஸ் ஃபுல்லாத்தையும் உங்களுக்குள்ளார பாய்ச்சுவார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. அப்ப இவரு என்ன பண்றாரு, அந்த ஸ்பிரிங் ஆஃப் லைஃப்குள்ளார விழுந்துட்டாரு. இப்ப எந்திரிக்கும் போது அவருடைய ஹேண்ட்ஸ் பாத்தீங்கன்னா he has become more powerful. ஏன் அப்படின்னா, இது வரைக்கும் அவர் மட்டும் நின்னாரு, இப்ப அவரு கூட கடவுளும் நிக்கிறாரு. இப்ப நம்ம ராகவா லாரன்ஸ் படத்துல அந்த கிளைமேக்ஸ் சீன்ல முனியும் கூட வந்து நிக்கும். ராகவா லாரன்ஸ் மட்டும் வில்லனுக்கு எதிராக நிக்க மாட்டாரு, கூடவே வந்து முனியும் பின்னாடி நிப்பாரு. அதே மாதிரி நம்ம ரெட் கிராஸ் நைட்டும் இங்க பின்னாடி யார் நிக்கிறா, கடவுள் நிக்கிறாரு. அதனால என்ன பண்றாரு, வித் ஃபுல் பவர் என்ன பண்றாரு, அடின்னு அடிக்கிறாரு புடிச்சு. நம்ம டிராகனை அடின்னு அடிச்சு அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுது, கத்தி கதறுது. அதுதான் அடுத்த ஸ்டான்ஸா, த டிராகன்ஸ் கிரை. இந்த டைம் இங்க ஒரு சிமிலி இருக்கு, அந்த சிமிலியை மட்டும் பார்த்துட்டு போயிருவோம். அந்த டிராகன் உடைய கிரை எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் லைக் 100 lions crying. ஒரு சிங்கம் கத்தனாவே நம்மளால தாங்க முடியாது. 100 சிங்கம் மரண ஓலமிட்டா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த டிராகன் கத்தி கதறியது. ஓகே, are you with me following? கத்தி கதறியதோடு என்ன பண்ணுச்சு அப்படின்னா, தன்னுகிட்ட நிறைய வெப்பன்ஸ் வச்சிருக்கு, மறைச்சு வச்சிருக்கு. என்ன வெப்பன் அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த பாய்சன், அந்த அந்த கெமிக்கல்ஸை வந்து ஸ்பிட் பண்ணக்கூடியது. அதனால என்ன பண்ணுச்சு, பயங்கர கெமிக்கலை வந்து தன்னுடைய பாடியில இருந்து வெளியில கக்க ஆரம்பிச்சிச்சு. உடனே என்ன பண்ணுது, அது மட்டும் இல்லாம இம்மீடியட்லி என்ன பண்ணுச்சு, தன்னுடைய
டெய்ல வச்சு it tried to give a blow on Red Cross Knight's head. தன்னுடைய டெய்ல இருக்கக்கூடிய அந்த ஸ்டிங், மார்டல் ஸ்டிங்கை வச்சு அந்த ஆங்கிரி நீடுல எதை நோக்கி அனுப்பிச்சிச்சு அப்படின்னா ரெட் கிராஸ் நைட்டினுடைய தலையை நோக்கி அனுப்பியது. ரெட் கிராஸ் நைட்டுடைய தலை இருக்கு அப்படின்னா இங்க இருந்து அப்படியே அதை டாட் பண்ணுது. ஆனா இவரு தலையை சாய்ச்சிட்டாரு, அது நேரா வந்து இவருடைய ஷோல்டர்ல வந்து நின்றுச்சு. ஷோல்டர்ல அப்படியே குத்திருச்சு. அந்த ஷோல்டர்ல குத்துனோன்னு ரெட் கிராஸ் நைட் was almost shocked. கம்ப்ளீட்டா என்ன பண்றாரு, வலியால துடித்து போய் கிடக்குறாரு. அப்ப அந்த டிராகன் என்ன நினைச்சிச்சு அப்படின்னா the battle is won அப்படின்னு நினைச்சிருச்சு. அவரு மயக்கம் போட்டு உழுவுற மாதிரி கிடக்குறாரு. உடனே டிராகன் அப்படியே மெதுவா அவரு பக்கத்துல வருது. நம்ம ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, he revives from the soil. நம்ம ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, டக்குன்னு எந்திரிச்சு தன்னுடைய பிளேடோடைய உதவினால என்ன பண்றாரு, அதனுடைய டெய்ல கட் பண்ணி போட்டுறாரு. எவ்வளவு தூரம் கட் பண்ணிட்டாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை இந்த டிராகனுக்கு இந்த இடத்துலதான் டெய்ல் ஸ்டார்ட் பண்ணுது அப்படின்னா இந்த டெய்ல இந்த இடத்துல அழகா கட் பண்ணி போட்டுட்டார். இதுக்கப்புறம் இஸ் நோ மோர். அப்ப தன்னுடைய அழகான டெய்ல் போனோன்னு அந்த டிராகன் became much more angry. 5 joints of the tail, அந்த டெய்லுடைய 5 ஜாயிண்ட் அப்படியே வெட்டி போட்டுட்டாரு. இப்ப இந்த லாஸ்ட் அந்த பாடி பார்ட் இருக்கு இல்லையா, அந்த பாட்டம் பார்ட் மட்டும்தான் அதுகிட்ட இருக்கு. உடனே என்ன பண்ணுச்சு இந்த டிராகன், பதிலுக்கு வேகமா கத்திக்கிட்டு இட் started fighting with Red Cross Knight and it caught hold of the shield. ரெட் கிராஸ் நைட்டுடைய ஷீல்ட இறுக பற்றி பிடித்தது. The shield was now in the hands of the dragon. அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுது, அந்த ஷீல்ட புடிச்சுக்கிட்டு ஷீல்ட விட மாட்டேன் அப்படின்னு இருந்தது. ஆனா நம்ம ரெட் கிராஸ் நைட்டு விடாம என்ன பண்றாரு, அடின்னு அடிக்கிறாரு. அப்ப அந்த டிராகன் வந்து என்ன பண்ணுச்சு, தான் கையில இருந்த அந்த ஷீல்ட எந்த மாதிரி பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு இங்க ஒரு மெட்டஃபர் இருக்கு பாருங்க. இங்க ஒரு மெட்டஃபர். என்ன மெட்டஃபர், ஒரு நாய் கிட்ட ஒரு எலும்பு துண்டு மாட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நாய் என்ன பண்ணும், அவ்வளவு சீக்கிரம் அந்த எலும்பு துண்டை நம்ம கிட்ட கொடுத்துருமா, விடுமா விடாதா? ஏன் அவ்வளவு சீக்கிரம் அந்த நாய் கிட்ட இருந்து அந்த எலும்பு துண்டை நீங்க வாங்கிட முடியாது. அப்ப அந்த டிராகன் என்ன பண்ணுச்சு, தன்னுடைய ஒரு காலால என்ன பண்ணுச்சு, அந்த ஷீல்ட போட்டு மிதிச்சுக்கிட்டு நிக்குது. எந்த மாதிரி அப்படின்னா, லைக் த மித்தாலஜிக்கல் டாக். நம்ம ஏற்கனவே இந்த டாகை பார்த்திருக்கோம் ஹெல்லுல. த செருப்ரூஸ் அப்படின்னா டாக் வித் 3 ஹெட். டாக் வித் 3 ஹெட். 3 ஹெட் உள்ள டாக். ஒரு ஹெட் இருந்துச்சுன்னாவே அந்த டாகு கிட்ட இருந்து நீங்க போனை வாங்க முடியாது. அந்த டாகுக்கு 3 ஹெட் இருந்துச்சுன்னா அது என்ன பண்ணும் அப்படின்னா விடவே விடாது. அப்ப தான் கையில மாட்டின தன்னுடைய காலில் வந்து தரையோட வச்சு மிதிச்சுக்கிட்டு இருக்கு. அப்ப விடவே மாட்டேன் அப்படின்னு அது விடாம இருக்கு. அப்ப நம்மால் என்ன பண்றாரு அப்படின்னா, நீ விடையா மாட்டிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அந்த பீஸ்ட போட்டு அடின்னு அடிக்கிறாரு. தன் கையில கிடைச்சது எல்லாத்தையும் வச்சுக்கிட்டு அடிக்கிறாரு. அடிச்சாலும் அவரு அந்த மெட்டல் இவர் மேல படும் பொழுது நெருப்பு பறகுது. ரெட் கிராஸ் நைட் தன் கையில கிடைக்கிற மெட்டல்ல எடுத்து ஒருவேளை டேகர் வச்சிருக்கலாம், ஒருவேளை ஸ்பியர் வச்சிருக்கலாம், அதை வச்சு குத்துறாரு. குத்தும் பொழுது அதனுடைய பாடியில இருந்து நெருப்பு பறக்குது. எது மாதிரி அப்படின்னா, ஒரு பிளாக் ஸ்மித் வந்து என்ன பண்ணுவாரு, ஒரு பிளாக் ஸ்மித் ஒரு பிளாக் ஸ்மித் வந்து ஒரு அயனை வந்து ஹேமரை வச்சு அடிச்சா அந்த அயன்ல இருந்து ஸ்பார்க்ஸ் வெளியில வர்ற மாதிரி இவரும் என்ன பண்றாரு, ஒரு பிளாக் ஸ்மித் மாதிரி அந்த அயன் மேல அடின்னு அடிக்கிறாரு. நெருப்பு மட்டும்தான் வருது, ஆனா அது அந்த கிரிப்பை மட்டும் விடுறதாக இல்லை. அப்ப ஃபைனலா என்ன பண்றாரு, ஒரு ஸ்பியரை எடுக்கிறாரு. ஸ்பியரை எடுத்து அந்த பீஸ்டினுடைய ஒரு பாவை
டக்குன்னு போட்டு என்ன பண்றாரு, நம்ம படத்துல காட்டுற மாதிரி ஒரு என்ன பண்றாரு, காலில் வந்து ஒரு அயன் ராடை வந்து பாய்க்கிற மாதிரி இவரும் பாய்ச்சிடுறாரு. பாய்ச்சோன்னே அந்த டிராகன் என்ன பண்ணுது, அப்படியே ஃபுல்லா எந்திரிச்சு நின்று தன்னுடைய பெல்லியில இருந்து ஃபயரை விட ஆரம்பிச்சு. இன்ன வரைக்கும் வாயில இருந்து ஃபயர் வந்துச்சு, இப்ப அந்த பீஸ்ட் ஃபுல்லா எந்திரிச்சு நின்று பெல்லியில இருந்து ஃபயர். ஓகே, அப்படி அங்க ஃபயர் வந்து வரும் பொழுது ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, அந்த ஃபயர்ல இருந்து தப்பிச்சு கீழே போய் விழுகிறார். விழுகும் பொழுது he is almost burnt. Okay, he is almost burnt. Okay, யாரு மாதிரி அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் மட்டும் இருக்குது. he is burnt அப்படிங்கும்போது அந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கு. என்ன அப்படின்னா, அந்த ஸ்மோக் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக் எந்த மாதிரி வந்துச்சு, ஃபயர் அண்ட் ஸ்மோக். இட் கேம் லைக் த ஸ்மோக் தட் கம்ஸ் ஃப்ரம் மவுண்ட் எட்னா. சிசிலி, அந்த சிசிலி அப்படிங்கிற அந்த ஐலண்ட்ல இருக்கக்கூடிய ஒரு மவுண்டன் இருக்கு, ஒரு வல்கனோ இருக்கு. மல்கனோ பேரு எட்னா மவுண்டன். அந்த மவுண்டன் பாத்தீங்கன்னா எப்பொழுதும் புகை கக்கிக்கிட்டே இருக்கும். அந்த புகை வந்து, அந்த புகையினுடைய தாக்கம் வந்து நிறைய கிலோமீட்டர்ஸ் தாண்டியும் இருக்குமா. அந்த மாதிரி இதனுடைய வயிற்றுல இருந்து புகையை தாங்க முடியாம நம்ம ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, he is almost choked. அப்படியே மூச்சு திணறல்ல தவிக்கிறாரு. அப்ப அவர் என்ன பண்றாரு, அந்த ஏரியால ஒரு ட்ரீ இருக்கு, அந்த காட்லி ட்ரீ ஒன்னு இருக்கு. there is a godly tree called tree of life. What is a godly tree? This is stanza number 46. There is a reference to a tree called tree of life, loaded with fruits and apples red in color. And the tree of life அப்படின்னு எழுதி வச்சுக்கோங்க. ட்ரீ ஆஃப் லைஃப். இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருக்கக்கூடிய ஃப்ரூட்ஸ் என்ன கலர்ல இருந்துச்சா? பாருங்க, இது ஏற்கனவே இது இங்கே சொல்லி இருப்பாங்க. பின்னாடி நீங்க பாத்தீங்கன்னா ஜான் மில்டன் ஸ்பீக்ஸ் அபவுட் த ட்ரீ ஆஃப் லைஃப், வேர் ஹி ஸ்பீக்ஸ் அபவுட் ரட்டி இன் கலர். ரட்டினா ரெட் இன் கலர். ஆப்பிள் தான் அங்கேயும். அங்க மில்டன் தான் அந்த ஆப்பிள்னு சொன்னார்னா, அதுக்கு முன்னாடியே இங்க எட்மண்ட் ஸ்பென்சரும் அந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்தது ஆப்பிள் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த ட்ரீயை யாரு பிளான் பண்ணா அப்படின்னு கேட்டீங்கன்னா, இட் வாஸ் பிளான்டட் பை காட் ஹிம்செல்ஃப். ஓகே, காட் தான் என்ன பண்ணாரு, தன்னுடைய சொந்த கையினால இந்த ட்ரீ ஆஃப் லைஃப பிளான் பண்ணாங்க. இந்த ட்ரீ ஆஃப் லைஃப்ல இருந்து நீங்க சாப்பிடாதீங்க அப்படின்னு கடவுள் சொல்லி இருந்தாரு. ஓகே, இந்த ட்ரீக்கு பக்கத்துல போய் யாரு விழுந்துட்டா? ரெட் கிராஸ் நைட் விழுந்தார். ஓகே, இந்த ட்ரீக்கு பக்கத்திலே இன்னொரு ட்ரீ இருந்தது. இட் இஸ் கால்ட் த ட்ரீ ஆஃப் நாலேஜ். இந்த ட்ரீக்கு பக்கத்துல இன்னொரு ட்ரீ இருந்தது. அந்த ட்ரீ பேர் என்ன? இந்த இடத்துல இருக்கு the description. It is called tree of knowledge. TOK, tree of knowledge. அப்ப அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜை பத்தி ஒரு மூன்ஃபுல் மெமரி இருக்கு. என்ன மூன்ஃபுல் மெமரி அப்படின்னா, இந்த ட்ரீ ஆஃப் நாலேஜ்ல இருந்து சாப்பிட்டு தான் நமக்கு மனுஷன் இன்னைக்கு ரொம்ப கஷ்டப்படுறான் அப்படின்னு நம்மால் வந்து பைபிள்ல தொடக்கத்துல சொல்லப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் ஒரு அப்படியே ஃபாஸ்ட் மோட்ல ரீகால் பண்றாரு. ஓகே, அப்ப அந்த ட்ரீ ஆஃப் லைஃப், அந்த ட்ரீ ஆஃப் நாலேஜுக்கு பக்கத்துல there is a small stream with ointment coming out, a stream of balm. அந்த ட்ரீக்கு பக்கத்துல ஒரு அருமையான நீரோடை இருந்தது. அந்த நீரோடை வந்து மிராக்குலஸ் ஸ்ப்ரிங் இருந்தது. அந்த மிராக்குலஸ் ஸ்ப்ரிங்கை யாரெல்லாம் தொட்டாங்களோ அவங்களுக்கு லாங் லைஃபும் எல்லா எயில்மெண்ட்ல இருந்து விடுதலையும் கிடைப்பதாக மித்தாலஜி சொல்லுது. அப்ப இந்த டிராகன் வந்து தூக்கி வீசியதில் நம்மால் எங்க பண்றாரு, எங்க போய் விழுகிறாரு? இந்த ஸ்ட்ரீம் ஆஃப் பாம்க்கு பக்கத்துல போய் விழுகிறாரு. அங்க போய் விழுந்தோன்னே he was almost like a dead body. இருந்தாலும் கொஞ்சமா நவுந்து போய் என்ன பண்றாரு, அந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளர அப்படியே மூழ்கி போறாரு. அதை பார்த்த உடனே
அந்த டிராகன் என்ன நினைச்சிருச்சு, ஆகா எல்லாம் முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு இப்ப செகண்ட் டே இஸ் ஓவர். அவரு செத்துட்டாரு, இனிமேட்டுக்கு அந்த நாய் வரமாட்டான், நம்ம தான் விக்டர் அப்படின்னு நினைச்சிட்டு அந்த டிராகன் போய் ஜாலியா ரெஸ்ட் எடுக்க போயிடுச்சு. ஆனால் என்ன நடக்க போகுது, யுனா இஸ் அகெயின் பிரேயிங். என்ன அப்படின்னா, எப்பயாவது எங்க ஆளை வந்து காப்பாத்தி விட்டுருங்க அப்படின்னு கடவுள்கிட்ட வேண்டுறாரு. அப்ப கடவுள்கிட்ட வேண்டுனோன்னு அந்த ரெட் கிராஸ் நைட்டு மெதுவா ஊர்ந்து போய் அந்த ஸ்பிரிங் ஆஃப் பாம்குள்ள விழுந்தோன்னே அவருடைய ஊன்ஸ் எல்லாம் ஹீல் ஆகி அவருக்கு புத்துணர்வு கிடைக்குது. அவரு நைட்டு முழுசு என்ன பண்றாரு, அங்கேயே அந்த பாம்புக்கு பக்கத்திலேயே கிடக்குறாரு. மார்னிங் ஆயிடுச்சு, தேர்ட் டே. தேர்ட் டே தொடங்குது. அண்ட் தேர்ட் டேல என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஏர்லி மார்னிங், Greek mythology it is called Aurora. Early morning is called Aurora. Are you with me? Yeah. அரோரானா யாருன்னு கேட்பாங்க. ஏர்லி மார்னிங். அவரு அந்த அரோரா வந்து காலையில அதிகாலையில பாத்தீங்கன்னா அந்த ஸ்கை வந்து எப்படி இருக்கும், ரோஸ் கலர்ல இருக்கும். அப்ப ஏர்லி மார்னிங் ஸ்கை இஸ் personified into a woman who is with rosy cheeks because of blushing. அந்த சன்னை பார்த்து ஏர்லி மார்னிங் வந்து பிளஷ் பண்ணி அந்த பிளஷிங்னால வெக்கப்பட்டதுனால அந்த சீக்ஸ் எல்லாம் செவந்து போச்சு. காதலனை பார்த்த காதலி எவ்வாறு வெக்கப்பட்டு அந்த கண்ணம் சிவந்து அப்படி காட்சி அளிப்பாலும் அந்த மாதிரி காட்சி அளிச்சாங்க. அதே மாதிரி யுனா வந்து என்ன பண்றாங்க, நேத்து ரொம்ப சோகமா இருந்தாங்க. இப்ப அவங்க தூரத்துல இருந்து ரெட் கிராஸ் நைட்டு எந்திரிச்சு நிக்கிறத பார்த்துட்டு அவங்களும் என்ன பண்ணிட்டாங்க, கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷா ஆயிட்டாங்க. உடனே என்ன ஆகுது, அந்த மார்னிங்ல எல்லா காயமும் ஆறி போய் ரெட் கிராஸ் நைட் என்ன பண்றாரு, எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நிக்கிறாரு. நின்னு அவர் என்ன பண்றாரு, அவர் எந்திரிச்சு நின்னோன இந்த டிராகன் பயங்கர கோபமாயிடுச்சு. டிராகன் became very angry. எப்படிடா இவன் எந்திரிச்சு நின்னா அப்படின்னு சொல்லிட்டு வாயை பிளந்து கொண்டு, இங்க இருப்பாருங்க, கேப்பிங் வைட். டிராகன் வித் வைட் ஓபன் மவுத் பயங்கரமா சார்ஜ் பண்ணி அவரை விழுங்கி விடலாம் அப்படின்னு முயற்சி பண்ணுது. அப்ப நம்மளால என்ன பண்றாரு, அந்த தன்னுடைய வெப்பன் எடுக்கிறாரு, ஸ்பியர் எடுக்கிறாரு. அது வாயை பொழந்துகிட்டு வேகமா வந்து இவரை நோக்கி வரும்போது இவர் பாய்ந்து வாய்க்குள்ளரே அந்த ஸ்பியரை விட்டாரு. ஸ்பியரை விட்ட உடனே அந்த ஸ்பியர் நேரா போய் தொண்டையில குத்தி அந்த பக்கம் வந்துருச்சு. தொண்டையில் விட்டு அந்த பக்கம் வந்த உடனே ஒரு பெரிய மலையிலிருந்து ஒரு பெரிய கல் உருண்டு ஒரு கடலின் ஊடே விழுந்தால் எப்படி ஒரு பெரிய சத்தம் கேட்குமோ அதை போல ஒரு பெரும் இரைச்சலோடு அந்த பெரிய டிராகன் மண்ணை நோக்கி சாய்ந்தது. நெப்டியூன் அப்படின்னா சி. இந்த சீக்குள்ளர ஒரு பெரிய மவுண்டன்ல இருந்து ஒரு பெரிய கல் அப்படியே ரோல் ஆகி அப்படியே இங்க விழுந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இங்க கடல் வந்து என்ன ஆகும், பயங்கர இரைச்சலோடு அப்படியே தரை அந்த கடலுள்ள இருந்து தண்ணி வெளியில போகும். அப்ப பெரிய சத்தம் கேட்கும். அதே மாதிரி லைக் a heaped mountain the dragon fell. அப்படியே அது கீழே விழுந்துருச்சு. இது வரைக்கும் ஸ்டான்ஸா நம்பர் 54. 54ல இருக்கும். இன்னைக்கு இன்னும் ஒரு 54, 55, 56 தான், ஒன்றும் இல்லை, அவ்வளோதான், முடிச்சிடலாம். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த லாஸ்ட் ஸ்டான்ஸால உடனே என்ன பண்றாரு, இந்த சண்டை முடிஞ்சோன்னே ஹவ் வாஸ் ரெட் கிராஸ் நைட் அப்படின்னு அவரும் ரொம்ப டெரிபிளா இருக்கிறாரு. அவரும் என்ன பண்றாரு, கை கால்லாம் நடுக்கத்தோட தான் இருக்காரு. அவரும் என்ன பண்றாரு, அப்படியே சரிஞ்சு விழுகுறாரு. ஏன் அப்படின்னா ரொம்ப டயர்டா இருக்கிறாரு. உடனே அந்த டியர் லேடி she came close to Red Cross Knight and she revived him. ரிவைவ் பண்ணி என்ன சொல்றாங்க, பயப்படாதீங்க, I was praying for you. Thank you my dear Red Cross Knight. You have done it. You have won the battle. You have killed the dragon. Thank you darling அப்படின்னு அவருக்கு ஒரு கிஸ் கொடுத்தாங்க, ஒரு ஹேண்ட் ஷேக் கொடுத்தாங்க. ரெட் கிராஸ் நைட் வாஸ் வெரி ஹாப்பி.
Okay, with that, canto number 11 gets over and I am stopping recording here.